ஓ, முறுக்கு, லட்டு, ஜாங்கிரு. அண்ணே, என்னடா? எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு. தங்கச்சி கீதா படிக்க போறாளா இல்ல பலகார கடை வைக்க போறாளா? அம்மா. யாருடாங்க? எல்லாரும் அவங்க வேலையை ஒழுங்கா செய்யணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உடம்புல எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி செஞ்சிருப்பீங்க. ஜிலேபி இங்க போட்டது யாரு? ரவி, அந்த ரிவால்வர் எடு. யார் இந்த தப்ப செஞ்சதுன்னு உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல சுட்டு போசிக்கிடுவேன். அத்தே, கெட்டு போன ஜிலேபியை குப்பையில கொட்டுறதுக்காக எடுத்துக்கிட்டு போனேன். தெரியாம தவறி கீழே விழுந்திருக்குமா? அஞ்சல, அம்மா, உன் புருஷன் செஞ்ச தப்புக்கு நீயே தண்டனை கொடு. அவன் கண்ணை வீங்குற மாதிரி ஓங்கி ஒரு அறை கொடு. அடிடிங்கிற எப்படி பொண்டாட்டி கையால அடி வாங்கினா நல்லா இருக்கு. வாழ்க்கை பூரா மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே யாரும் எந்த தப்பும் செய்யக்கூடாது. போங்க எல்லாரும். அம்மா, எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கிற அத்தை உங்களை பார்த்தது பசுவா மாறிடுறாங்க. ஷட் அப். நீட். அம்மா, படிப்புக்காக ஊர் விட்டு ஊர் போய் உங்களை பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அந்த ஹாஸ்டல் லைஃப் போர் அடிக்குது. என்னம்மா செய்யறது? அந்த மெடிக்கல் காலேஜ் இந்த ஊர்ல இருந்திருந்தாலும் ஒரு 5 லட்சத்தை விட்டு எறிஞ்சு உனக்கு அந்த சீட்டை வாங்கி கொடுத்திருப்பேன். சீட்? சீட் என்னத்த? நீங்க நினைச்சா இந்த ஊர்ல ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ்? நோ. நீங்க 2 பேரும் இன்னும் ஃபேக்டரிக்கு புறப்படல? இதோ புறப்படுறோமா? நீயும் புறப்படுமா? வரமா? எனக்கு கூட இன்னைக்கு லேடிஸ் கிளப்ல மீட்டிங் இருக்கு. நானும் வரேன். லேடிஸ் கிளப்ல. நீச்ச. ஏய் கீதா, உங்க வீட்ல இதுக்கு மேல நகையே இல்லையா? கோவில்ல அம்மனுக்கு தான் இவ்ளோ நகை போட்டு நான் பாத்திருக்கேன். அவளுக்கு என்னடி? அவங்க அம்மா மகாராணி, அவங்களுக்கு இவ ஒரே பொண்ணு. ஏண்டி கீதா, முன்னாடி உங்க அம்மாவுக்கு ரொம்ப பயப்படுவியே, இப்போ அப்படிதான் இருக்கியா? ஷட் அப். நான் ஊர்ல இல்லாத இந்த 10 நாள்ல என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கே பார்க்க ஆரம்பிக்கணும். இனி காலேஜ் இருக்குடி. ஏய், இந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கா வந்திருக்கேன்னு நினைச்சீங்க? வீட்ல போர் அடிக்கு முன்ன காலேஜுக்கு வந்து சேர்ந்த. இத பாருங்க, யார் யார் மேட்னி ஷோக்கு வருதுன்னு இப்பவே சொல்லிடுங்க. வாட்ச்மேன் அனுப்பி டிக்கெட் வாங்கிட்டு வர சொல்லணும். ஏய் கீதா, நம்ம கிளாஸ்மேட் சசிரேகா இல்ல, அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் டி. நம்மள எல்லாம் கண்டிப்பா வர சொல்லிருக்கா. போலாமே. Hey, mister.
நாங்க சில பேரை சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுல அந்த கல்யாண பொண்ணை கடத்திட்டு போனவங்க யாராவது இருக்கா நான் பார்த்து சொல்லுங்க, தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம். கம்ப்ளைண்ட் இது அப்படியே ஃபைல்ல போட்டு ஆற வச்சிடாதீங்க. என் ஃப்ரெண்ட் சசிரேகாவை எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க கவலையே படாதீங்க மிஸ். இப்பதானே விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் அரை மணி நேரத்துல அவன் உண்மையை கக்கறானா இல்லையா பாருங்க. Thank you sir. சொல்றா. சொல்லு. தெரியாது. என்ன சார் இது? 3 நாளா இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க. எங்க அம்மாக்கு இப்பவே ஃபோன் பண்றேன். அவங்களுக்கு ஐஜி எல்லாம் நல்லா தெரியும். 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். நாங்க என்ன சும்மாவா மிஸ் இருக்கோம்? இத பாருங்க. என்னது? அவனை அடிச்சே உடைஞ்சு போன லத்தி கம்பு. அங்க பாருங்க. பாத்தீங்களா மிஸ்? நாங்களும் அடிச்சு உதைச்சு கெஞ்சி கூட கேட்டு பார்த்துட்டோம். சரியான கல்லூரி மங்கனா இருக்கான். வாயே திறக்க மாட்டேங்கிறான். வாங்க. சசி, நீ 3 நாளா எங்க இருந்த? அவன் உன்னை எங்க ஒளிச்சு வச்சிருந்தான்? சொல்லு சசி. சொல்லுமா. இன்ஸ்பெக்டர் சார், அவர் என்ன கடத்திட்டு போகவும் இல்ல, ஒளிச்சு வைக்கவும் இல்ல. என் விருப்பத்துக்கு மாறா எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க வீட்டுல ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. சார், நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். இந்த விஷயத்த ஆறுமுக அண்ணன் கிட்ட சொன்னேன். அவர்தான் சசிரேகாவை காப்பாத்திட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சாரு. அப்படியா? இந்த உண்மையை நீங்க முதல்ல சொல்லிருந்தா நாங்க அனாவசியமா ஆறுமுகத்தை அடிச்சு தொந்தரவு பண்ணிருக்க மாட்டோமே. ஏன் சொல்லல? சட்டப்படி நேத்து தான் நான் மேஜர் ஆனேன். இன்னைக்கு காலையில ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணத்தை முடிச்சிட்டு நேரா இங்கதான் வரோம். ஐ அம் சோ சாரி மிஸ்டர். அட போயா. அண்ணே, என் கூட பிறந்த அண்ணனா இருந்தா கூட எனக்காக இந்த அளவுக்கு தியாகம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க இல்லனா என் வாழ்க்கையே நாசமாயிருக்கும். நீங்க தானே எங்களுக்கு கண் கண்டு தெய்வம். எந்திரிமா. என்னடா இத பாருமா, 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிங்கன்னு சொல்லி பெரியவங்க சொல்லிருக்காங்க. நான் 1000 உதவி வாங்கி ஒரு கல்யாணத்தை முடிச்சிருக்கேன். 2 பேரும் வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருங்க. ஐ விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். வரேன். சார். சார். ஏன யாருக்கோ உதவி செய்ய போய் நீ ஏன் அடி வாங்குற? டேய், ஆசைப்பட்ட 2 பேரை சேர்த்து வச்சு அவங்க வாழ்நாள் பூரா சந்தோஷமா வாழ்றத பாக்குறதுக்காக இந்த அடி என்னடா? எந்த அடி வேணும்னாலும் வாங்கலாம். எப்பா ராத்திரி எல்லாம் எப்படி தானி தூங்க போறியோ தெரியலையே. அண்ணே, என்கிட்ட ஒரு அருமையான மருந்து இருக்குண்ணே. அதுவும் இங்கிலீஷ் மருந்து. அதுல கொஞ்சம் தண்ணி கலந்து மடக்குன்னு குடிச்சேன்னு வச்சுக்க, பட்டக்குன்னு வெளியெல்லாம் போயிடும். ஒன்னு உதைக்கணும்டா. அவளை நல்லா மருந்து வச்சுக்கிட்டு ஒத்தனம் கொடுத்துட்டு போய் கொண்டு வாடா. இதோ கொண்டு வந்துடுறேன். எப்பா என்னடா ஒரு மாதிரி வாடி அடிக்குது? ஒண்ணும் இல்லண்ணே, மருந்து தப்பா ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? இருந்தா குடி 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 சமத்து சக்கரையோட குடிச்சிட்டுமா. குடி 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 குடி. பாத்து எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கா? ஒரு மாதிரி இருக்குடா. அண்ணே, நீ போட்டது சைஃபர் மாதிரி இன்னொன்னு பக்கத்துல போட்டேன்னு வச்சுக்க,
பவர்ஃபுல் ஆயிருவ 10 மாதிரி. இன்னொன்னு கொண்டாரேன் இரு. என்ன தத்துவம்ப்பா, எங்கேயோ போயிட்டேடா. குடினே அமுக்கு. தப்பா ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே இல்ல. இந்தா மடக் 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 மடக். இந்தா புடி. அடி ஜமாய் வரேன் நானு. இல்லே கண்ணு இல்லே. என்னண்ணா இந்த ஆறுமுகம் இன்னொன்னு அடிக்கலாம்னு நினைக்கிறான். நீ என்ன நினைக்கிற? நினைக்கவே கூடாதுண்ணா. போட்டு இந்தா குடி. அமுக பாத்து. அண்ணனை விடு. ஸ்டடி. பாத்துண்ணா. நான் ஸ்டடியா தாண்டா இருக்க. எவனோ கால் இழுக்கிறான். அப்படித்தானே இருக்கும். மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நீ நேராவே நடக்க முடியாது. நீ என் மூக்கு மேல கைய வச்சிட்டியாடி டில்லு? அவ என் மூக்கு மேல கைய வச்சிட்டாடா. அவளா? அவ எப்ப இங்க வந்த? என்கிட்ட சொல்லவே இல்லையே. என் மூக்கு மேல கைய வச்சால. அவ பேர் என்ன? கீதா. கீதா. ஏண்டி கீதா, நீ என் மூக்கு மேலயா கைய வச்ச? நீ மூக்கு மேலயா கைய வச்ச? பாருங்க மூக்குல பாருங்க. நீ என் மூக்கு மேலயா கைய வச்ச? உங்க டில்லினா, உங்க டில்லி, உங்க டில்லி. உங்க டில்லி. டில்லி என் மூக்கு மேல கைய வச்சா இல்ல. அவ அட்ரஸ் என்ன? ராயப்பேட்டா உமன்ஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கானே. ராயப்பேட்டா விமென்ஸ் ஹாஸ்டல். மூக்கு மேல கைய வச்சிட்டாள். என் மூக்கு மேல கைய வச்சிட்டாளா? சத்தம் போடாதே. குவைட். சத்தம் போடாதே. சைலன்ஸ். சத்தம் போடாத. குவைட் நானே. குவைட். பூட்டு. குவைட். ஒடிச்சிடலாமா? திருப்பி உள்ள தள்ளி பேண்ட கட்டிடுவாங்க. வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நீ ஏறு. அண்ணே எப்படி ஏற பாரு. இப்படி பிடிச்சி புடி புடி பாத்து புடுறா புடுறா. இப்படி ஏறி இப்படி இறக்குறா. எப்படி ஜம்ப் பண்ணு. வா புடுறா புடுறா புடுறா. புஷ்ட புஷ்ட. ஸ்டடி ஸ்டடி ஸ்டடினா. ஸ்டடி. சீதா சீதா. சீதா இல்ல கீதா. கீதா. ஏண்டு அங்க ஏண்டு என்ன திருடனுங்க வரிசையில நிக்க வச்சு என் மூக்கு மேல விழ வச்சு காட்டி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தள்ளு. என்ன செம வாங்க வச்சுட்டேடி. இப்ப கூப்பிடுற அவங்கள. இப்ப கூப்பிடு போலீஸ். போலீஸ் சும்மா சொன்னடா. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன அக்யூஸ்ட் சொல்ல வச்சுட்டேடி. என்ன அக்யூஸ்ட் ஆக்கிறதுக்கு எவ்வளவு தெரியும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? புடுறா. விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்த தப்பா? புடுறா. அவன் விருப்பப்பட்ட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச தப்பா? புடுறா. அதுக்கப்புறம் என்ன செஞ்ச? என்ன செஞ்சா? மூக்குனா. என் மூக்குல வேலை வச்சு போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டேடி. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன எந்த அடி அடிச்சாங்க தெரியுமா? பின்னிட்டாங்க. காலையில லாட கட்டிட்டாங்க. செருப்பு கூட போட முடியல. அதனால அண்ணன் ஷூ போட்டு வந்திருக்காரு. நான் பொறுக்கியா? அயோக்கியனா? கிரிமினலா? அக்யூஸ்டா? என்ன பத்தி மக்களை கேட்டு பாடு. புடா புடா. சூப்பர் டி. MA கோல்ட் மெடலிஸ்ட். வேலை இல்லாத திண்டாட்டத்துல அந்த மெடல் எங்கயாவது மரவடி கடையில வச்சுட்டு போறது பயந்து ஊர்லயே வச்சுட்டேன். இல்ல உங்ககிட்ட காட்டிருப்ப. வேலை இல்லாதது என் தப்பா? வேலை இல்லாதவங்க எல்லாம் அக்யூஸ்டா? வேலை இல்லைங்கிற ஒரே காரணத்தினால நீ ஏன் மூக்குல வேலை வச்சுட்டேடி. கெட் அப். கெட் அப் அந்த லெக்ஸ். கெட் அப். இத பார். நான் இப்போ இங்க உன்னை என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். ஆனா நான் அப்பேற்பட்ட ஆள் இல்ல. தமிழ் பண்பாடு நம்மளை தடுக்குது. இத பார். இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. வர எங்க இந்த பக்கம் வர
கொய்ட்டா என் மூக்கு மேல கைய வச்சிட்டேடு. ஏன் மேல படுத்திருக்க? எந்திரி எந்திரி, உனக்கு வெக்கமா இல்ல? எந்திரி எந்திரினா நீ தானே மேல படுத்திருக்கிற. என் மூக்கு மேல கைய வச்சிட்டாடா. மறுபடியும் போலீஸ்ல மாட்டினா தவுல் அடிக்கிற மாதிரி அடிச்சு கிழிச்சிடுவாங்க நம்மள. ஐயா மூக்கு மேல கைய வச்சிட்ட. ஐயா முதல்ல உனக்கு உடம்பு வலின்னு சொல்லி ஊத்தி கொடுத்து தப்பா போச்சுனே. போயிட்டா வா. இன்னும் அந்த மருந்து இருக்கா? வச்சிருக்கிறேன் வா, தரவா. மூக்கு மேல கைய வச்சிட்டாரு. அண்ணன் மூக்கு போயிட்டா மேல வா, கைய வீட்டுல வச்சிட்டாடா. பேசிக்கலாம். டில்லி, இன்னைக்கு எத்தனாவது interview? 99ஆவதுண்ணே. கிழிஞ்சது போ. நாளைக்கு 100ஆவது ஆயிடும். ஆமா, போஸ்ட் ஒட்டி கொண்டாடிடலாம். ம். அண்ணா இன்னைக்கு சகுனம் நல்லா இருந்து நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்ண்ணே. என்னண்ணே அங்க பாருடா, அங்க பாரு. சகுனமே சரியில்லையண்ணே. நீ தண்ணி போட்டு ரொம்ப கலாட்ட பண்ண. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப கேளு. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா, காய்ச்சுவாங்க. வா போயிடலாம். பயமா இருக்குடா. ஆமா, நேத்து கேட் ஏறி குதிக்கும் போது எங்க போச்சு இந்த பயம்லாம்? கேட்ல இருக்குச்சா? ஆமா, போலீஸ் ஸ்டேஷன் தான். நீ கவலையே படாத. அண்ணே, அண்ணே, நேத்து நீங்களும் நம்ம கூட சேர்ந்து கேட் ஏறி குச்சிருக்கீங்க. அதனால அந்த பொண்ணுகிட்ட போய் என்னன்னு கேளு. நான் இல்ல பாயிண்ட் விட்டு. நான் இருக்கேன், நான் பின்னாலேயே இருக்கேன். நீ இருக்கியா? போலீஸ் ஸ்டேஷன் தான். வா, நான் பின்னாலே இருக்கேன். கேளு. நீ கேளுண்ணே. கேளுண்ணே. என்ன என்ன காலங்காத்தாலே வந்துட்டீங்க? நான் மறுபடியும் போலீஸ்ல கண்ணு கொடுக்க போறீங்களா? கொடுங்க. ஏங்க நான் ஒண்ணும் பண்ணலைங்க. அப்பவே சொன்ன போயிட்டாருன்னு கேட்டியா நீ? ரூம்குள்ள வா. இத பாருங்க, அந்த போலீஸ்கெல்லாம் பயப்படுற காலம் போயிடுச்சு. அடி வாங்கி வாங்கி உடம்பெல்லாம் பாறாங்கல மாதிரி இருக்கு. போய் சொல்லிக்கங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பாவண்ண என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். என்ன சொல்றீங்க? ஐ லவ் யூ. கங்க்ராச்சுலேஷன் டில்லி. அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறதுக்காக என்னுடைய மனம் கடிந்த வாழ்த்துக்கள் உனக்கு. எப்பா ஆளை விடு, நான் வரேன். நான் சொன்னது உங்களை தான். புரியுது. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன போய் காதலிக்கிறேங்கிற? கல்யாண மண்டபத்துல உங்களை பார்த்தப்போ உங்க தைரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை பார்த்தப்போ உங்க மன உறுதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். காதலிச்ச ஜோடியை ஒன்னா சேர்த்து வச்சப்போ உங்க மனிதாபிமானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஹாஸ்டலுக்கு நீங்க வந்தப்போ உங்க துணிச்சலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டதை விட தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. இத பாருங்க, நான் ஒரு அன்எம்ப்ளாய், ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு சாதாரண மனுஷன். எனக்காக சில பொறுப்புங்க இருக்கு, எனக்காக சில உயிரிங்க இருக்காங்க. ஆக இந்த காதலுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். நீங்க வேற ஆளை பாருங்க, நான் வர்றேன். நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்ப தற்சமயம் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சா அதை காதலிக்கிற சூழ்நிலை தான் நான் இருக்கேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வேற யாராவது காதலிக்க முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடையுங்க. ஆல் தி பெஸ்ட். நான் வர்றேன். அங்க பாருங்க. என்ன ரொம்ப போச்சு? புடா புடா, இதுக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். அண்ணா இருண்ணா. சும்மா இருடா. அண்ணா. விட்றா. அண்ணா. நீ விட்றா. என்ன 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 ரொம்ப போச்சு? நான் 3 நாளா பாத்துட்டு இருக்கேன். தினம் வந்து என் வீட்டு முன்னால நின்னுக்கிட்டு பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. See, I am very decent man from decent family. நமக்கு வேலை கிடையாது, மனங்கிட்ட ஒண்ணும் கிடையாது. அரைஞ்சிட்டு இருக்கோம் வேலைக்காக. யா தூ வேண்டாம். அப்பா இதா யப்பா பைத்தியம் மாதிரி என்னைய சுத்தி சுத்தி வரீங்க. உனக்கு வேற வேலை கிடையாதா? ஐ லவ் யூ. வேற ஏதாவது சொல்லு. நான் உங்களை காதலிக்கிறேன். புதுசா சொல்லு. ஹமி தும்ஹாக்கி பாலோபாஷி. அப்படின்னா? அப்படின்னா பெங்காலில உங்களை காதலிக்கிறேன்னு அர்த்தம். கிழிஞ்சது போ. எல்லா மொழியிலும் இதை ஒண்ணுதான் தெரிஞ்சு வச்சிருக்கியா? இத பாருங்க, நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். நீங்களா பணக்காரங்க, நாங்களா ஏழைங்க. நீங்களா வடதுருவோம்னா நாங்க தென்றுவோம். நாம 2 பேரும் சேர்ந்து வாழுதுங்கிறது நடக்காத காரியம், இம்பாசிபிள். நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன். உங்களுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வசதியான இடத்துல பிறந்ததுதான் என் தப்புன்னா அதெல்லாம் விட்டுட்டு உங்க பின்னால வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்போது என் காதல ஏத்துக்குவீங்களா? முதல்ல என்ன விடுங்க, நான் வரேன். இதோ பாருங்க. என்ன? உங்களை என்னால மறக்க முடியல. மறக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லிட்டு போங்க. இந்த ஆத்துல குதிங்க.
என்ன ஏன் காப்பாத்துனீங்க? என்னதான் உங்களுக்கு பிடிக்கலையே? இனிமே உங்க வாழ்க்கையில தலையிட மாட்டேன். என்ன விட்டுட்டு போயிடுங்க ப்ளீஸ். I love you. என்ன சொன்னீங்க? আমি তোমাকে ভালোবাসি. அம்மா படிக்கிறேன் கேளுங்க. அண்ணன் ஆறுமுகத்திற்கு தங்கை லட்சுமி எழுதி கொண்டது. இங்கு நானும் அம்மாவும் நலம். ஹோட்டல்ல கண்டதை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்க வேண்டான்னு அம்மா எழுத சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னு கவலைப்பட வேண்டாம். சீக்கிரமே ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நானும் அம்மாவும் கருமாரி அம்மனை வேண்டிக்கிட்டோம். அண்ணா அம்மா உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. முடிஞ்சா ஒரு தடவை வந்துட்டு போகுவோம். போதுமாமா? இன்னும் எழுதணுமா? என்ன எழுதி என்னமா பிரயோஜனம்? அவன் புடிவாதக்கார. வேலை கிடைக்காம வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டான். சரிம்மா, எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு. போகும்போது லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு போயிடுறேன். சரிம்மா. வரேம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மேடம். மார்னிங். பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணியாச்சா? ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நீட்டா பேலன்ஸ் ஷீட் போடுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சோ அந்த பொண்ணை நீ காதலிக்கிறேன்னு சொல்லு. நான் சம்மதிச்சா கல்யாணம் கூட பண்ணிக்குவேன், அப்படிதானே? ஆமாமா. நான் சம்மதிக்கலன்னா அவளை மறந்துடுவியா? அம்மா மறக்க முடியாதுங்கிற, அப்படிதானே? பென்ஸ் கார்ல பவனி வர்ற இந்த ராஜராஜேஸ்வரி உனக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு குப்பத்துல இருக்கிற குடிசைக்கு போய் என் பையனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுங்கன்னு கேட்க சொல்றேன், அப்படிதானப்பா? ஆமாமா. ஓகே ரவி, யா அத்தே, அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த ஏழைங்க வீடு தேடி நீங்க வந்தது எங்க அதிர்ஷ்டமா? என்ன மாதிரி கோடி கோடியா சொத்து இருக்கிறவங்க உங்க வீட்டுக்கு வரணும்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். ஆனா உங்கள மாதிரி அன்றாடம் காட்சிங்க எங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா அது எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்ல, அவமானம். என்னமா சொல்றீங்க? புரியல? இத பாருமா, எங்கிட்ட 500 பேர் வேலை செய்யறாங்க. அதுல 600 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண கிளர்க்கு உன் பொண்ணு. கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசான என் மகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன் பொண்ணு ஆசைப்படுறாளே, அது எவ்வளவு பெரிய தப்பு. சரி, அதுதான் சிறுசு, அதுக்கு மூளை இல்ல. உன் புத்தி எங்க போச்சு? அதுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். அம்மா, நீ இந்த வீட்டுக்கு கொடுக்கற வாடகையை விட நான் என் வீட்டு நாய்களுக்கு வாங்கி போடுற பிஸ்கெட்டுக்கு செலவு பண்ற பணம் 2 மடங்கு. என்ன தைரியம் இருந்திருந்தா உன் பொண்ணு என் மகனை காதலிச்சிருப்பா. நாய்களுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ற உங்களுக்கு எங்கள மாதிரி ஏழைங்களை பார்த்தா இளக்காரமா தெரியும். எங்க கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, மான மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. ஆனா பணத்துக்கு தகுந்த மாதிரி மான மரியாதை கூடுறதோ குறையறதோ இல்லம்மா. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எங்களுக்கும் தன்மானம் இருக்கு. தன்மானமா? பெரிய இடத்துல வாழறதுக்கு ஆசைப்பட்டு மானத்தை ஏலம் போடுற ஓ மகளை பத்தி எனக்கு தெரியாதா? ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி அம்மா, நாங்க கொஞ்சம் அடக்கி பேசு. கேலிக்கு ஒரு அளவு உண்டு. கேலி பண்ண வரல, எச்சரிக்கை வந்த. நான் நினைச்சா யார வேணும்னாலும் நடுத்தருவுக்கு கொண்டு வர முடியும். மொடவன் கொம்புத்து எனக்கு ஆசைப்படக்கூடாதுமா. பொண்ணுகிட்ட சொல்லி வை, என் மக மேல இருக்கிற கள்ளக்காதல இன்னியோட மறந்துட சொல்லு. போனா போது ஏதாவது பணம் கொடுத்து ரவி. நீட். எவ்வளவு வேணும்? வாய மூடு. நாங்க ஏழைங்கதான், ஆனா மானத்தை விக்கிறவங்க இல்ல. நாங்க சாதாரணமானவங்க தான், ஆனா சீர்கெட்டவங்க இல்ல. கொஞ்சம் கூட இதையுமே இல்லாம வார்த்தையை நெருப்பா அள்ளி கொட்டாத. உன்கிட்ட பணம் இருந்தா 3 வேளையை வறுத்து தின்னு. ஆனா அந்த திமிர்ல எங்களை அவமானப்படுத்தினா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். சும்மா இருக்க முடியாதா? உன்னை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். யா வாங்க, வீடு முழுக்க நீட்டா தேடுங்க. சர்ச். நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போய் தேடுங்க. நீங்க 2 பேரும் இந்த பக்கம் தேடுங்க. என்னங்க இது? போலீஸ் கூட்டு வந்து என்ன தேடுறீங்க? உங்க பொண்ணு ராஜேஸ்வரி எஸ்டேட் ஆபீஸ்ல இருந்து 50,000 ரூபாய் திருடிட்டு வந்ததா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்காக தான் உங்க வீட்டை சோதனை போடுறோம். இது பாருங்க, நாங்க ஏழைங்களா இருக்கலாம், ஆனா திருடி பொழைக்கிற அளவுக்கு இன்னும் நாங்க தாழ்ந்து போகல. என் மக அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. ஆமா சார், எனக்கு அந்த பணத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது. இது என்னமோ அந்த ராஜேஸ்வரி அம்மாவோட சூழ்ச்சியா தான் இருக்கும். உங்களுக்கு திருட்டு பட்டம் கட்டுறதை தவிர ராஜேஸ்வரி அம்மாளுக்கு வேற வேலையே கிடையாது பாருங்க. அந்த ரூம்ல இந்த 50,000 ரூபாய் இருந்தது சார். இப்ப எப்படி வந்தது? அம்மா, இந்த பணத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இதுல ஏதோ மோசடி இருக்கு.
ஸ்டேஷனுக்கு வாங்க. நான் வர மாட்டேன். நான் அந்த பணத்தை திருடல. நான் வர மாட்டேன். நீங்க வரலன்னா உங்களை நான் பலவந்தமா இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். மரியாதையா நடங்க. அண்ணே என்னண்ணே? நான் உடனே ஊருக்கு போறேன். அண்ணா. ராஜா ராஜேஸ்வரி யாரது? ஆனானப்பட்ட மந்திரி, கலெக்டர், எம்பி, எம்எல்ஏ இவங்கெல்லாமே என்ன பார்க்கணும்னா முன்கூட்டியே அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்து மேடம்னு மரியாதையா கூப்பிடுவாங்க. அப்பேற்பட்ட என்ன என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பேரை சொல்லி கூப்பிடுறியே, என்ன தைரியம் உனக்கு? யாருடா நீ? அநியாயமா ஒரு அவல பொண்ணு மேல பழைய சுமத்தி அவளை ஜெயிலுக்கு அமிச்சிய அந்த பொண்ணோட அண்ணன் தாண்டினா. அந்த பொண்ணா? போய் ஒரு திருட்டு பொண்ணுக்காகவா நியாயம் கேட்டு வந்திருக்க? அதுக்கு நீ கோர்ட்டுக்கு போயிருக்கணும். யார் திருடி? உன் மகனை காதலிச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக நீ என் தங்கச்சி மேல அநியாயமா சுமத்தின பழிதான் அது. என்ன வளர்ற? என் மகன் உன் தங்கச்சியை காதலிச்சானா? ஏதாவது கனவு கண்டியா? ராஜா, ராஜா, இவனை தெரியுமா உனக்கு? தெரியாதுமா. இவன் தங்கச்சிய அதான் நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பணத்தை திருடினாள. அவளை நீ காதலிச்சியா? இல்லவே இல்லம்மா. உண்மையை சொல்லு. உன் ஆத்தாளுக்கு பயந்து என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க நினைச்ச குடலை உருவிடுவேன். உன் காலை உடைச்சு உன்னை மணவரையில உட்கார வச்சு உன் கையாலேயே என் தங்கச்சி களத்துல தாலி கட்ட வைப்பேன். அதை எவ தடுக்கிறான்னு பாப்போம். ஐயோ ராஜா! ரவி!
ராஜேஸ்வரி, நீ இப்போதான் வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு சரியான ஆம்பளையா பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். உன் காலு கிட்ட வீசின கத்திய உன் கழுத்துக்கு வீசுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஆனா ஒரு பொட்டச்சி ஆச்சேன்னு பாக்குறேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு ஒரு பொம்பளையா பிறந்திருக்கிற நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாப்பேன் நினைச்சேன். ஆனா கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத பெய்யா இருப்பேன் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. இத பார், நீயா மனசு மாறி என் வீட்டுக்கு வந்து என் காலை பிடிச்சி என் தங்கச்சியை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன்னு கேட்டா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொன்னு, மறுபடியும் என்கிட்ட விளையாட நினைக்காத. பணம் இருக்கிறவங்க பழி வாங்குறதுக்கு பல விதங்க இருக்கு. ஆனா பழி வாங்குறதுக்கு ஒரே விதம் தான். அண்ணன் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், சீவிடுவோம். ஜாகிரதை. என்ன ராஜேஸ்வரி வீட்டுக்கு போனியா? போனேனா அந்த வீட்டை ஒரு கலக்கிட்டு வந்துட்டேன். பொம்பளையா அவ ராட்சசி. என்ன பெரிய பணம்? பணமா மனுஷன் சம்பாதிக்குது. மனுஷன் தான் பணத்தை சம்பாதிக்கிறான். யார்கிட்ட விளையாடுறா அவ? இத பாருமா, மனுஷங்களை மதிக்க தெரியாத அந்த வீட்டுக்கு என் தங்கச்சி அனுப்ப நான் தயாரா இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து ஜாம் கல்யாணம் பண்ணி வைக்கல. அது முடியாதுப்பா. உன் தங்கச்சிக்கு ராஜேஸ்வரி மகன்தான் மாப்பிள்ள. அந்த கல்யாணம் உடனடியே நடந்தாக்கணும். வேற வழியே இல்ல. அந்த அளவுக்கு உன் தங்கச்சி அவசரப்பட்டுட்டா. அம்மா சொல்றது உண்மையா? என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே. அம்மா சொல்றது உண்மையா? மச்சான் மச்சான், அடிக்கிறத அந்த என்னையும் சேர்த்து அடிங்க. உன் அம்மாவுக்கு முன்னாலே மாடு மாடு தலையாட்டிட்டு இப்ப இந்த மச்சான் சொல்றது வெக்கமா இல்ல? வெக்கப்படுற தவிர வேற வழி இல்ல. என்ன பண்றது? சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்படி வாயை திறக்க விடாம வளர்த்துட்டாங்க. என் அனுபவத்துல எங்க அம்மா எதிர்த்து பேசின முதல் ஆள் நீங்க தான். நீங்க சரின்னு சொல்லுங்க. உங்க தங்கச்சி கழுத்துல இப்பவே நான் தாலி கட்டுறேன். குட். அம்மா, ஒரு மஞ்ச கிழங்கு ஒரு மஞ்ச கைத்துல கட்டி கொண்டு வாங்க. இதே நான் உன் வீட்டுக்கு வந்து உன் அம்மா முன்னால கேட்டப்போ நீ ஒத்துக்கிட்டு இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எங்க அம்மா பத்தி தான் நான் சொன்னேன். அவங்க கீழ்ச்ச கோட்டை நான் தாண்டதே இல்ல. நான் மட்டும் இல்ல, என் தம்பி திலீப், என் தங்கச்சி கீதா. கீதாவா? ஆமா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. ஏன் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, சும்மா கேட்டேன். இந்தாப்பா. இந்த தாய்க்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. அவங்கள சாட்சியா வச்சுக்கிட்டு தாலியை கட்டு. அவசரப்படுங்க, அப்புறம் காலை விழுங்க. இத பார், நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் சொல்ற வரைக்கும் உங்க அம்மாவுக்கு தெரியவே கூடாது. நேரம் வரும்போது உங்க அம்மாவே என் தங்கச்சிய மருமகளை வான்னு சொல்லி ஆர்த்தி எடுத்து உங்க வீட்டுக்கு வர வைக்கிறேன். அது வரைக்கும் கம்முன்னு இருக்கணும். ஓகே? ஓகே. ஆமா, இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்குது கீதா, அழகா வெள்ளையா ஒல்லியா, அது நிஜமா உங்க அம்மா வயித்துல பிறந்த உன் தங்கச்சி? ஆமா. ஏன் மச்சான்? அட விடு மச்சான். வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எங்கேயோ பாத்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்களே, என்னது? ஒண்ணும் இல்ல. ஆமா, உங்களுக்கு டெலிகிராம் வந்து ஊருக்கு போனதா சொன்னாங்க. என்னாச்சு? அது ஒரு ப்ராப்ளம். இப்ப சரியா போச்சு. ஆமா, நான் ஊர்ல இல்லாத என்ன பண்ணிட்டு இருந்தேன்? என்ன பண்ணினேனா? நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். நீங்க? நான் கூட எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. வந்துட்டா. ஐயோ, என்னங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரியக்கூடாது. என் கண்ணு, என் சிட்டு, நீ எப்போ என்னோடதான். என்னால ஒண்ணு மறக்கவே முடியாது. என்னையும் உன்னையும் இந்த உலகத்துல யாராலையும் எவனாலையும் பிரிக்கவே முடியாது. கண்ணு, ஒரு கிஸ் அடிச்சுக்கலாமா? கடிக்கவே கூடாது. கீதா, என்ன மேடம் நீங்களே வந்திருக்கீங்க? உன் கூட கொஞ்சம் பேசணும், வா. போயிட்டு வாமா. உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்பிச்சனா இல்ல கண்டவனோட ஊர் சுத்த அனுப்பிச்சனா? நான் ஒண்ணும் ஊர் சுத்தலையே. யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருப்பாங்க. வாய மூடு, எல்லாம் எனக்கு தெரியும். உடனே உனக்கு கல்யாணம். ஐயோ, நாளைக்கு மறுநாள் எனக்கு எக்ஸாம் இருக்குமா? படிப்பையை நிறுத்த சொல்ற, அப்புறம் எக்ஸாம் ரெடி. எக்ஸாம் துணி மணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு புறப்படு. துணி எல்லாம் லாண்டரில இருக்கே. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா, நான் கார்ல வெயிட் பண்றேன். கொஞ்சம் ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ, மிஸ்டர் ஆறுமுகம் இருக்காங்களா? நான் கீதா பேசுறேன். நம்ம விஷயத்தை பத்தி எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஊருக்கு கூட்டு போறாங்க.
சே 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 வெளியே ஒரே வெக்க, உள்ள குளு குளு குளுன்னு இருந்தது. நாயகா, வெள்ளக்காரங்காலத்துல வேலைக்கு சேர்ந்தவன் அப்படியே இருக்கேன். என்ன பாத்தியா? லோ கிளாஸ்ல இருந்தவன் ஏ கிளாஸ் ஜெயிலுக்கு வந்துட்டேன். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன்னு சொல்லாதயா, போறேன்னு சொல்லு. உனக்கு என்னையா தெரியும்? வெளியே இருந்து என்ன பிரயோஜனம்? உள்ள இருந்தா எல்லா வசதியும் இருக்கு. வர்றேன். துப்பாக்கியே கொடுத்துட்ட. நீ எங்க முன்னேற போற? மாப்ள 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 நான் இங்க இருக்கேன். மாப்ள 7-8 வருஷமா ஒன்னா இருந்தோம். இந்த 6 மாசமா பாவிங்க நம்மள பிரிச்சு வச்சுட்டாங்க. என்ன வேலூர்லயும் உன்னை சென்ட்ரல்லையும் போட்டாங்க. மாப்ள உள்ள இருந்தப்ப காஜா பீடியும் கடலை உருண்டியும் கரெக்டா வந்ததா? கரெக்டா கொடுத்தாங்களே. எப்படி? நான் அடிக்கடி வெட்டினேனே. அப்படியா? இனிமேலாவது திருடாம ஒழுங்காயிரு. இனிமே திருடவே மாட்டேன், இது சத்தியம். இந்தா ஜெயிலர் பீரோ சாவி. நீ வா. ஓடி வந்துரு. தைவான்ல இருந்து வந்த லெட்டருக்கு உடனடியா பதில் அனுப்பணும். யா ஹலோ. இருக்காங்க அத்த. அமெரிக்கா கால் குடு. ஹலோ தங்கச்சியா, நான் தாமா அண்ணன் பக்ரிசாமி பேசுறேன். பக்ரி அண்ணனா? நான் ராஜராஜேஸ்வரி பேசுறேன். எங்கண்ணே இருந்தீங்க இவ்வளவு நாளா? 10 வருஷமா உங்களை பத்தி ஒரு தகவலும் இல்ல. அமெரிக்காவில இருந்து பேசுறேன். அம்மா, ஊருக்குள்ள கடன் தொல்லை தாங்க முடியல, அதனால அமெரிக்காவுக்கு ஓடிட்டேன். கோடி கணக்குல சம்பாதிக்காம ஊருக்கு வர்றதுல முடிவு பண்ணிட்டேன். இப்பதான் போன வாரம் 3 கோடி அமெரிக்கன் டாலர் சம்பாதிச்சேன். எம்பயர் ஸ்டேட் பில்டிங்ல 3 ஃப்ளோர் வாங்கி இருக்கிறேன். 3 கப்பல் 3 ட்ரெயின் வாங்கி இருக்குன்னு சொல்லியா? சும்மாரியா? உன்னலம்மா. அம்மா, நானும் என் செக்ரட்டரியும் ஒரு பிசினஸ் விஷயமா மெட்ராஸ்ல 6 மாசம் தங்க வேண்டி இருக்கு. மாசம் 50,000 ரூபாய் வாடகையில ஒரு பங்களா புடிமா. என்னென்ன விளையாடுறீங்களா? கோட்டை மாதிரி என் வீடு இருக்கும்போது நீங்க எதுக்கா வாடகை வீட்டுல தங்கணும்? பாருங்க, உடனே நீங்க புறப்பட்டு வரீங்க. வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு. என்ன வெள்ளிக்கிழமை 11 மணிக்கா? நான் வண்டி அனுப்பிச்சிடுறேன். வச்சிடுறேம்மா, சந்திப்போம். ஒரு வழியா முடிச்சுட்டேன். ஓகே. கீதா, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வாமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. சரிமா. மாப்பிள்ளை இன்ஜினியர், மில்லு, எஸ்டேட் எல்லாமே இருக்கு. என்ன இருந்தாலும் எங்க அத்தை அவங்க பொண்ணுக்கா சேர்த்து வச்சிருக்கிற தங்க நகை வைர நகை மட்டும் சுமார் 4 கோடி ரூபாய் தேரும். அது மட்டுமா, இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை கோடீஸ்வரங்களும் எங்க வீட்டுல பொண்ணு எடுக்கணும் ஒத்த கால நகை. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க இவ்வளவு சொல்லணுமா? ராஜராஜேஸ்வரி அம்மா பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க சம்பந்தம் பேச வந்திருக்கோம். ரவி, டிஃபனுக்குலாம் ரெடி பண்ணியாச்சா? முன்னாடியே முடிச்சது. நீட். நீ இப்ப கீதா வர சொல்லு. ஹலோ. ஒரு நிமிஷம் அத்தை, உங்களுக்கு. ராஜராஜேஸ்வரி ஹியர். அத்தை வணக்கம். வணக்கம். நானு மாப்பிள, உங்க மாப்பிள. ஷட் அப். ஹூ ஆர் யூ? ஆறுமுகம். தெரியல? கொஞ்ச நாளுக்கு முன்னால உங்க கோட்டைக்குள்ளேயே பூந்து உங்க ஆளுங்களை அடிச்சு உதைச்சு தூள் கழிப்பிட்டு போனானே ஆறுமுகம், அவன் தான் பேசுறேன். எதுக்கா போன் பண்ற? இப்ப விஷயம் என்னன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கா? என்னைக்கு? இன்னைக்கு 11 மணிக்கு திருநீர்மலையில. நீங்க அவசியம் வரணும். கண்டவன் கல்யாணத்துக்கு நான் வர வேண்டிய அவசியம் இல்ல. நோ 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 நோ. இது கண்டவன் வீட்டு கல்யாணம் எல்லாம் கிடையாது அத்தை. அத்தையா? யா, இது உங்க வீட்டு கல்யாணம். உங்க சொந்த பொண்ணோட கல்யாணம். செல்வி கீதாவுக்கும் செல்வன் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம். ஷட் அப். என்ன உளறற? ஆமாங்க, நான் என்ன போய் சொல்றேன். நீங்க வந்து பாருங்க, அசந்துருவீங்க. நான் உங்களுக்காக வடை பாயசத்தோட சமையல் செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து வயிறார சாப்பிட்டு மனசார பொண்ணு மாப்பிளைய வாழ்த்துட்டு போகணும். வளராத. என் பொண்ணு இங்க இருக்கா. இங்க என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுப்பா. இங்க கல்யாணமே நடக்குதம்மா. இன்னும் நம்பலையா? உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருக்கான்னு முதல்ல போய் பாருங்க. கீதா எங்க? பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. ரொம்ப நேரமா இன்னும் காணோம். ஹலோ, ஆறுமுகம் பேசுறேன். ஹலோ, நான் தான் பேசுறேன். ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு 11 மணிக்கு எனக்கு கல்யாணம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. கனா சின்ன சிக்கல் இருக்கு. என்னது? 11 மணிக்கு அப்புறம் நேரம் சரியில்லை. நான் மாப்பிள்ளை குளத்துல இருக்கேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக சில பேர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீ அங்க வந்து கொஞ்சம் சமாளி. நீ கவலை விடு, நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே. எந்த இடத்துல கல்யாணம் சொன்னேன்? திருநீர்மலை. த்ருவம் தேவோ ப்ரஹஸ்பதிஹ த்ருவம் தஜிந்திரஷ்சாக்னிஷ்சரா.
என்னை பத்தி தெரியாது இல்ல? ஆமா, இந்த இடம் எனக்கு புதுசுதான். நான் யாருன்றதை அப்புறம் சொல்றேன். மேல என் அண்ணா கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்ச பிறகு மொத்தமா சேர்ந்து போய் ஆசீர்வாதம் பண்ணலாம். அது கூட ஏண்ட அவசரம்? போங்க, வீட்டுக்கு போங்க. என்னங்கடா குரல் கொடுக்குறீங்க? தப்பம்மா. ஓ, என் ஆசீர்வாதம் முதல்ல வேணுமா? கொடுக்குறேன், வாங்கோங்க. தா ஐயா, வேணாங்க வேணாங்க, என்ன விட்டு வேணாங்க. ஓய், ஏண்டா ஓடுறீங்க? கல்யாணம் சாப்பிட வேணாமா? சரி, அப்படிதான். தூள். சீக்கிரம் வாங்க. மசா மசா நடந்துகிட்டு அங்க என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ. நல்ல வேலை அமெரிக்கானு வந்துட்டாரு. வாங்க. நல்லா இருக்கிறேம்மா. என்னம்மா இப்படி பரபரப்பா இருக்கிற? காசி மாலை நல்லா இருக்கு, பாசத்துல கட்டிப்பிடி. ஐயோ ஐயோ, எல்லாம் அப்புறம் விவரமா சொல்றேன். முதல்ல போய் வண்டியில ஏறுங்க. ரவி, இவங்க கூட்டிட்டு வா. நீட்ட அந்த வண்டி இல்லைங்க, இந்த வண்டி. மாங்கல்ய சூத்ரான்விதம் சீதாராഘவயோர்விவாஹ சமயே குர்யாத் சதா மங்களம் சுமுஹூர்த்தே சாவதான சுலக்னே சாவதான லக்ஷ்மீநாராயண த்யான சாவதான. ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துதானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுப. எங்க அம்மா வந்திருக்காங்க. கீதா, கீதா, பெத்த அம்மா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம ஏமா திருட்டுத்தனமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, இப்படி ஒருத்தரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு முதல்லயே சொல்லியிருந்தேன்னா நான் என்ன மாட்டேன்னா சொல்ல போறேன். ஊர் முழுக்க பந்தல போட்டு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பேனே. அம்மா, என்ன மாப்பிள்ள பாக்குறீங்க? நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. போக போக இந்த அத்தைய பத்தி நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு, எனக்கு அதுவே போதும். வாங்க மாப்பிள்ள, வீட்டுக்கு போலாம். கீதா, ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருங்க அத்தை. இது சிரஞ்சீவி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கம். வாமா. அண்ணே, சும்மா சொல்லக்கூடாது. பொண்ணு விட அத்தை தூள். ஏய், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. சரி, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். குட் லக். How are you? இரு ஆர்த்தி எல்லாம் எதுக்கு? நல்ல நேரம் பார்த்து நாம ஏற்பாடு செஞ்ச கல்யாணம்னா 4 பேர் கண்ணு பட்டுடுமேன்னு திருஷ்டி எல்லாம் கழிக்கணும். இவங்க தான் ஆண்டவன் சன்னிதானத்துல அவங்களா கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? எடுத்துட்டு போ, வலது கால எடுத்து வச்சு வாமா. அத்தை, நான் எந்த கால் எடுத்து வைக்கணும்? மாப்பிள, அத்தை, எல்லாம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பழக்க வழக்கம் எல்லாம் பார்க்கணும். ஒண்ணு இல்லாதவங்களுக்கு நீங்க எந்த கால வேணா எடுத்து வச்சு வரலாம். நீட்.
அத்தை ஒரு வார்த்தை சொன்னாலும் நெத்தி அடிதான். இப்படித்தான் வேலூர்ல வலது கால எடுத்து வச்சுவான்னு சொன்னாங்க, கடைசியில வலது காலையே எடுத்துட்டானுங்க. நாங்கெல்லாம் இருந்து உன் பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணலான்னு இருந்தோம். அது என்னடானா அவசரப்பட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்குது. யாருமா இவரு? என்ன அப்படி கேட்ட? என்ன தெரியல? நான் உனக்கு மாமா முறமா, உங்க அம்மாவுக்கு ஒண்ணு விட்ட அண்ணன். உன்னை சின்ன வயசுல பார்த்தது, அப்ப அமெரிக்காவுக்கு போன, இப்ப வந்திருக்கிற இல்லையா? ஆமா, நான் யாருன்னு கேட்கவே இல்லையே. சார் யாருங்க? நல்ல வேளை நீங்களாவது கேட்டீங்களே. நான் இவருடைய செக்ரட்டரி. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனது பெரிய கதை. வேலூர்ல, லண்டன் வேலூர்ல. ஆமா, லண்டன் வேலூர். மாப்பிள, அத்தை எல்லாமே திடீர்னு நடந்துட்டதுனால எனக்கு கையும் உடல காலும் உடல, ஒண்ணுமே புரியல. அதனால இனிமே இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் நீங்க தான் ஏத்துக்கணும். ஏமா அதுக்கு தான் வாரிசு நான் இருக்கேனே. உள்ள போ. அடேங்க அப்படிக்கப்பா, அத்தை சொன்னா கரெக்ட் தான். வாங்க எல்லாரும். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? முதலிரவு நடக்காம இருக்கிறதுக்கு ஜோஷியத்துல இருந்து ஒரு வாசகத்தை எடுத்து விடு. கவலையே படாத, இது மாதிரி 1008 முதலிரவை கெடுத்திருக்காரு. அவ்வளவு ஏன், இவருக்கே முதலிரவு நடக்கல. எப்படி? இவரை பிடிக்கலன்னு இவர் பொண்டாட்டி ஓடி போயிருச்சு. அப்புறம் முதலிரவு எப்படிதான் நடந்தது? இவரு இவங்க அப்பாவும் சேர்ந்து அந்த பொண்ணை தேடி இருக்காங்கப்பா. ரொம்ப லட்சணம் தாயா. முகூர்த்தத்துக்கு என்ன கூப்பிடல, பணம் கொடுக்க என்ன கூப்பிடல, சாப்பாட்டுக்கு என்ன கூப்பிடல, இப்போ முதல்வர் குறிக்க மாட்டேன் கூப்பிடுறீங்களா? இட் இஸ் a great insult to me and to my profession. இப்ப யாரு இல்லன்னுது? ஏயா இப்படி ஏதாவது ஏடா கூட பண்ணிட்டா கிரிமினல் ஆயிடாது? கவலையே படாத, வேலூர்ல போட்டா நாங்க வெளியே எடுத்துறோம். வேலூரா முடிவே பண்ணிட்டா? யோ, கல்யாணமே எங்களுக்கு தெரியாம நடந்து போச்சு. நம்ம பாப்பா எவனோ ரோட்ல போறவன மாப்பிள அது வந்து நீங்க ரோட்ல போகும்போது பாப்பா பார்த்து பழகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு ஸ்டைலான மாப்பிளை வீட்டுக்கு கொண்டாந்துருக்குன்னு சொல்ல வந்த, அப்படிதானே? அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. உங்க முதலிரவு எப்படி வச்சுக்கலாம்னு ஒரு சின்ன டிஸ்கஷன்ஸ். என்னையா பஞ்சாங்கத்துல வெறும் ரேகதான் தெரியுது? ஐயோ, அது உன் கையி. பஞ்சாங்கம் இங்க இருக்கு, இத வையி. என்னையா பெரிய ஏழா போச்சு உங்க கூட? ஒரு சுபமான காரியம் நடந்திருக்கு, உட்காருங்க மாப்பிள்ள. ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, மேற்கொண்டு நல்ல நாளை பார்க்க சொன்னா எழவு கிழவுன்னு பேசிக்கிட்டு. மாமி, முதல் 40 நாள் ரொம்ப மோசம். சுக்கிரமேடு சூரியமேடு, சொந்த ஊரு சூளமேடு. குறுக்க பேசாதீங்க, மறந்துட போறேன். சூரியன் சுக்கிரனை பாக்குறான், சுக்கிரன் சந்திரனை பாக்குறான். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க? நாங்க பாக்குறோம். கல்யாணம் நடந்த நாளே படு திராவையா சுத்த மோசம்னு. இதுக்குதான் பெரியவங்களா நாள் நட்சத்திரத்தை பார்த்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்றது. சரி, இப்ப இதுக்கு என்ன பரிகாரம் பண்றது சொல்லுங்க. உட்காருங்க மாப்பிள்ள. மாமி, 40 நாளைக்கு உங்க பொண்ணு மாப்பிளையும் ஒன்னா சேரவே கூடாது. உங்க பொண்ணு 40 நாளைக்கு அம்மனுக்கு விளக்கேத்தி வச்சுட்டு சுத்தமா இருக்கணும். 40 நாள்ல ஒரு நாள் குறைஞ்ச என்ன ஆகும் தெரியுமோ? 39 நாள் ஆகும். குறுக்க பேசாதீங்க, மாமியோட உசுருக்கே ஆபத்தாயிடும். அமைதியா இருங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? சின்னஞ்சிறுசுகளை அவ்வளவு நாள் பிரிச்சு வைக்கலாமா? பாவம் இல்ல? அப்படி பாவ புண்ணிய பார்த்தேன்னா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. எனக்கு என்ன ஆனா என்னங்க, இவங்க தான் சின்னஞ்சிறுசுங்க, நல்லா இருக்கணும். நான் வயசானவ தானே. சேச்சே, என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. ஒரு 40 நாள் எங்களால பிரிஞ்சிருக்க முடியாதா? அடாடாடாடாடாடா, அம்மாவுக்காக பொண்ணு தியாகம் பண்ணது, பொண்ணுக்காக அம்மா தியாகம் பண்றாங்க. குடும்பம்னா இப்படி இல்லவா இருக்கணும்? கோயில் மாதிரி. மாப்பிள்ள, அத்தை உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். ஆபீஸ் ரூமுக்கு வரீங்களா? வரேனே. வாங்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எதுக்கு? என் மகளை விட்டு போறதுக்கு. தாலி கட்டி ஏத்துக்கிட்ட பொண்டாட்டிய காலமில்லா காப்பாத்துறதா ஒரு நல்ல ஆம்பளைக்கு அடையாளம். அதை விட்டுட்டு ஓட சொல்றீங்களே, அதுக்கப்புறம் உங்க பொண்ணோட கதி என்ன ஆகும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை இருந்தாதான் மரியாதை கௌரவம். ஒரு பொண்ணுக்கு 1000 மாப்பிள்ளை இருந்தா அதுக்கு அர்த்தமே வேற. ஷட் அப். இந்த ராஜராஜேஸ்வரியோட பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? கட்ட தாலியை வாங்குறதுக்கு பணம் இருக்கு, உங்க பொண்ணை வாழ்நாள் பூரா உட்கார வச்சு சோறு போட வளைக்கிறதுக்கு கையில பலம் இருக்கு, என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு உண்டாக்குறதுக்கு ஆண்மை இருக்கு. ஒரு ஆம்பளைக்கு இதை விட வேற எங்க வேணும்? சரி, மறுபடியும் கேக்குறேன். என் பொண்ணை மறந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? அடி சக்க, காசை கொடுத்து என்ன விலைக்கு வாங்க பாக்குறீங்களா? உன்னையும் விலைக்கு வாங்குவேன். உன் உடம்புல இருக்கிற திமிர அடக்கிறதுக்கு 4 காசை கொடுத்து 40 ரவுடிகளையும் விலைக்கு வாங்குவேன். ரவுடிங்களுக்கு எல்லாம் இந்த உடம்பு அடங்காதுங்க. இது மூட்டை தூக்குன உடம்பு. ஷட் அப். எதுக்கா என் பொண்ணை மைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஒரு சின்ன திருத்தம். நான் மயக்கலைங்க, உங்க பொண்ணுதான் என்கிட்ட மயங்குனா. என்னதான் கட்டிக்குவே சொல்லி ஒத்த கால்ல நின்னா. கீதா உங்க பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே நான் அவளை காதலிச்சேன். அதனாலதான் அவ கழுத்துல தாலிய கட்டினேன். இல்ல, என் பொண்ணு கிட்ட உன் தங்கச்சிய பத்தி அழுதுகிட்டே சொல்லி அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரலாம் திட்டம் போட்டிருக்கேன். முந்தான நிழல நின்னுகிட்டு காரியத்தை சாதிக்கிற கோழை இல்லைங்க. நான் ஆம்பளை, நினைச்சே ஜெயிச்சே, அதான் எனக்கு எப்போதுமே பழக்கம். உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன். உருட்டுத்தனமா உன்னைய நம்பிக்கிட்டு இருக்கிற என் மகளை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறேன். உன் மேல வெறுப்ப உண்டாக்கி அவ கையாலே உனக்கு விவாகரத்து பத்திரத்தை கொடுக்க வைக்கிறேன்.
இந்த உலகமே தலைகீழானாலும் சரி, கிழக்கே உதிக்கிற சூரியன் தினசரி மேற்கே உதிக்க ஒத்திட்டாலும் சரி, ஒன்னா இருக்கிற என்னையும் கீதாவையும் எதனாலையும் கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க, எவளாலையும் பிரிக்க முடியாது. நான் பிரிச்சு காட்டுறேன். ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்லாத நீ, கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு முழம் பூ கூட வாங்கி கொடுக்க வக்கு இல்லாத நீ, எத்தனை நாளைக்கு தான் என் பொண்ணை வச்சு குடுத்தன நடத்துறேன்னு நானும் பாக்குறேன். என் பொண்ணுக்கு பணம்னா என்னன்னு புரிய வச்சு அவ மனச மாத்தி அவ கையாலேயே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி ஒன்ன ஒரு தனிமரம் ஆக்கல. என் பேரு ராஜராஜ. காணாதீங்க. பணத்தோட பண்பு பெருசு, ஆடம்பரத்தோட அன்பு பெருசுன்னு உங்க மகளுக்கு எடுத்து காட்டி உங்ககிட்ட இருக்கவங்களை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உங்களை தனிமரமாக்கி உங்களுடைய அகங்காரத்தை, அகம்பாவத்தை, அந்தஸ்தை, பணத்திமுறை, அடக்குமுறையை ஓட ஓட விரட்டல. உன்னால முடியாது. தங்க பணிக்கத்துல பன்னீரா கொப்பளிச்சு பழக்கப்பட்டவ இந்த ராஜராஜேஸ்வரி. என் செல்வமும் செல்வாக்கும் என் பிணத்தோட தான் எரிஞ்சு சாம்பலாகும். அது வரைக்கும் என் காசுக்காக என் காலை பிடிக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் உன்னால நினைக்கத்தான் முடியுமே தவிர நடத்தி காட்ட முடியாது. நடத்தி காட்டுறேன். ஏழைங்க ஒரே ஒரு காரணத்துக்காக அபாண்டமா பழைய சுமத்தி ஜெயிலுக்கு அமிச்சு அவமானப்படுத்துங்களே என் தங்கச்சி. அவளை உங்க வாயாலேயே மருமகளை கூப்பிட வச்சு இதே வீட்டுக்கு கூப்பிட்டு உங்க கையாலேயே ஆரத்தி எடுத்து வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா அப்படின்னு நான் சொல்ல வைக்கிறேன். இது இந்த மாப்பிள்ளையோட சேலஞ்ச். உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது கிடக்குது. என் செல்வாக்கு, பணம், அந்தஸ்து எல்லாத்தையும் பயன்படுத்தி உன்னையும் என் மகளையும் எண்ணி 60 நாள்ல பிரிச்சு உன் குடும்பத்தை நடுத்தரவுல நிறுத்தி காட்டுறேன். இது இந்த ராஜராஜேஸ்வரியோட சேலஞ்ச். ஆனா ஒண்ணு, நமக்குள்ள நடக்கிற இந்த போராட்டத்துல நம்ம சேலஞ்ச பத்தி நீ வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. Never, certainly not. I am a gentleman. எப்பவுமே தன்னன் தனியா நின்னு போராடி ஜெயிக்கிறது என்னுடைய பழக்கம். ஆனா நீங்க பொம்பளை, எத்தனை பேரை சேர்த்துக்கங்க, எவ்வளவு படம் வேணாலும் செலவு பண்ணிக்கங்க, என்ன ஒண்ணும் அசைக்க முடியாது. நான் நினைச்சதை நடத்தி காட்டல, என் பேரு ராஜராஜேஸ்வரி இல்ல. நான் நினைச்சதை நடத்தி காட்டல, என் பேரு எது கொடுங்க. கீதுலு, ஊட்டி குளிரான பிரதேசம், கிழட்டுங்களுக்கெல்லாம் அங்க இடமே வந்துடும். அத்தை அத்தை சந்தோஷமா போயிட்டு வாங்க. இந்தாமா 30,000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. 30,000? ஐயோ, நாங்க ஹனிமூன் போறதுக்காக 30,000 ரூபாய் கொடுக்குறீங்களே. அத்தை, உங்களுக்கு எவ்வளவு தாராள மனசு, எங்க மேல எவ்வளவு அன்பு, உடம்பெல்லாம் சிலுக்குது. இத பாரு கீதா, நம்ம வீட்டுல இருந்து வரும்போது நமக்கு என்ன வாங்குறோமோ இல்லையோ, அத்தைக்கு மட்டும் ஒரு நல்ல பிரசன்டேஷன் வாங்கிட்டு வரணும். ஆமாங்க, அம்மாவுக்கு ஒரு நல்ல ஷால் வாங்கிட்டு வரலாம். சாலோட அவர் கைத்தறியை வாங்கி கொடுத்துடலாம். அது அவங்களே வாங்க மாட்டாங்களா? இத பாரு, நம்ம வீட்டுல இருந்து வரும்போது அத்தை மாதிரியே ஒரு அழகான பாப்பாவை கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணலாம். ஒரு அத்தை மாப்பிள்ள, அத்தை ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. கீதுலு, உன் காலை என் கால் மேல போட்டுக்கோ, நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். சார், இங்க ஆறுமுகம் கீதா எந்த ரூம்ல தங்கி இருக்காங்க? 101. சார், ஏதாவது ஆயிருச்சா? என்னது? கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? இங்க வாயா. ஆயிருச்சா? ஆயிடுச்சு. ஆயிருச்சா? எதுக்கு அழுவுற? நீ தான் சொன்னி ஆயிருச்சுன்னு. அட, நான் இட்லி தோசை வர ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அட போயா. யோ, இங்க வாயா. 101 எங்க இருக்கு? 100க்கு பக்கத்துல. அது எங்களுக்கு தெரியாதா? பெரிய வாத்தியாரு, போயா. கதை சொல்லட்டா? ஒரு எறும்பு உன் நெத்தி மேல வந்ததான். எப்படி வரும்? கதை அத இந்த ஆறுமுகம் சும்மா உதட்டாலேயே பிடிக்கிறானா? கதை. பிடிச்சிட்டீங்களா? ஐயோ, இல்லையே, கன்னத்துல வந்துடுச்சே. பிடிச்சிட்டீங்களா? இல்லையே, உதட்டுல வந்துடுச்சே. என்டர். ஏய், நோ நோ நோ, கெட் அவுட், கெட் அவுட். உதட்டுல வந்துடுச்சே. எவன்டாயோ? கொஞ்சம் இரு வரேன். யோ, யாரையா அது? என்னாச்சு? நீங்க 2 பேரும் உடனடியா வரணும். ஏன், எதுக்கு? கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா மெக்கானிக் சைடுல விடுங்க. சரி. ஐயோ, ராஜேஸ்வரம்மா கார்ல வரும்போது டயர் கிழிஞ்சு கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஐயோ, அம்மாவுக்கு என்னாச்சு? அது ஏன் கேக்குறீங்க? சரி சரி, நீங்க அழாதீங்க. அத்தை கொண்டு ஆகாது. அவங்கள பார்த்தா எவனே பயப்படுவான். அவர் அவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன ஜோக் அடிக்கிறீங்க? வாங்க போலாம். கீதா, அங்க அத்தைய பாத்துக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. நாங்க இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு காலையில போவோம். அம்மாக்கு அப்படி இருக்கும்போது நாம 2 பேரும் இங்க எதுக்குங்க? வாங்க போலாம். இத நான் கூட பேக் பண்ணி கொடுக்கறேன். அழாம போங்க. பாஸ் ஆகு. ஏன் குனிறீங்க? மேல இடிக்கும். அத்தை, பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு இருக்காங்க. அம்மா, என்னம்மா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? என்ன பெரிய ஆக்சிடென்ட் சொன்னீங்க, ஒரு காயத்தையும் காணோம். எல்லாம் உள்காயம், பெருங்காயம் ஆக வேண்டியது. கார்ல லாரி மோதிருச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்டாங்க. ஏம்மா,
ஹெல்த் சென்டர் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? ஒரு சின்ன சுளுக்குதாம்மா, 2 நாள்ல சரியா போயிடும்னு டாக்டர் சொன்னாரு. அந்த ஜோசி அப்பவே சொன்னா 40 நாள்னு. கரெக்டா 42வது நாள் அடிபட்டுருச்சு. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. நல்ல வேளை நானும் கீதா ஒழுங்கா இருந்ததுனால நீங்க ஒரு அடி இல்லாம தப்பிச்சுக்கிட்டீங்க. நாங்க ஏதாவது எஸ்கு பிஸ்கா நடந்திருந்தா உங்க உயிரே போயிருக்கோம் இல்லையா? கரெக்ட். கட்டில்ல போய் உட்கார்ந்து பாலும் பழமும் சாப்பிடுங்கன்னு கீதா சொன்னிச்சு. கப்புன்னு கையோட பிடிச்சு கூட்டு வந்துட்டேன். இல்ல இவங்க இருந்த ஆர்வத்துக்கு ஒரே நாள்ல குழந்தையோட வந்திருப்பாங்க. மாப்ள, எப்படி என் பிளான்? ஒரு வாரம் ஊட்டியில சந்தோஷமா இருக்க போறோம்னு போனீங்களே, ஒரு நிமிஷத்துல உங்களை பிரிச்சிங்க கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்களா? வீணா என்கிட்ட மோதாதீங்க. வாழ்நாள் பூரா நீங்க என் பொண்ணுகிட்ட நெருங்கவே முடியாது. போக போக பாருங்க. அத்தே, ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஜோசியர் பேரை சொல்லி 40 நாள் எங்களை பிரிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் 30,000 பணம் கொடுத்து சந்தோஷமா நீங்க ஊட்டிக்கு ஹனிமூனுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிட்டே இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு. அதனால ரயில்ல போகும்போதே முடிஞ்சு போச்சு. எது? அது எங்க முதல் இரவு. என்கிட்ட மோதாதே, நான் ராஜாதிரா. சித்தாப்புகளா, முதல் இரவு என்னமோ அவசரத்துல ரயில் நடந்து போச்சு. 2வது இரவு பவ்யமா கட்டில எல்லாம் அலங்கரிச்சு வீட்டுல கொண்டாடணும்னு கீதா ஆசைப்பட்டுச்சு. அதுக்காக பூ பழம் எல்லாம் சொல்லிருக்கேன். அது வந்தா மேலே விட்டுடுங்க. அது இதெல்லாம் முதல்ல இருக்கா இல்ல விக்கிறதுக்கா? இப்படி ரயிலே நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப சொல்லு தங்கச்சி, நிறுத்திடுறேன். முதல் இரவே முடிஞ்சு போச்சு, இப்ப போய் நிறுத்துறாங்களா? கெட் அவுட். என்னங்க என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னமோ தெரியல, உடம்புல ஆடுது, கை காலெல்லாம் உதறுது, ஜுரம் வர மாதிரி இருக்கு. இல்ல? ஆமா. ஏன்? முதல் இருவங்க முன்ன பின்ன தெரியாது, பழக்கம் இல்ல. ஆமா, நீ என்ன இவ்வளவு தைரியமா இருக்க? உனக்கு ஏற்கனவே இதெல்லாம் பழக்கம் உண்டா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? சும்மா சொன்னேன். இந்த பெரியவங்க எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இதுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களே கத்துக்கங்கடா அப்படின்னு உள்ளே தள்ளி தாப்பா போட்டு போயிடுவாங்க. பயமா இருக்கு. பரவாயில்ல, பயமா இருக்கு. நீங்க பெரிய வீரனாச்சே. அதானே. உக்காரு. என்னது கட்டில ஆடுது? இதெல்லாம் உங்க சித்தாப்புங்க வேலைதான் இருக்கும். பையன் ராத்திரி பூரா கட்டில் ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிப்பாங்க. என்னாலும் சரி. இல்ல வேண்டாம், கீழே கீழே. என்னங்க இதுலதான் படுக்கணுமா? இது எங்க பரம்பரை கட்டிலாம், ரொம்ப ராசியா. நட்டு 1-2 லூஸா இருக்கும், அது நீங்க ரிப்பேர் பண்ணிடுங்க. என்னது, நீ ஏதோ பிளான் பண்ண போல இருக்க? நான் இதுக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்க? என்ன ஆனாலும் சரி, உட்காரு. ஒரு முத்த கொடு. இன்னொன்னு கொடு. இப்படிச்சு விடு. அப்பா, உடம்பெல்லாம் ஒரே வலி. நேத்தெல்லாம் தூக்கமே கிடையாது. 40 நாள் பட்டி கிடந்திருந்தா நேத்தெல்லாம் ஒரே ஜாலிதான். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அத்தை, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ட்ரெயின்ல போகும்போதே முதல் இரவு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன்ல, அது போய் நீங்களே ஏற்பாடு பண்ணி உங்க வீட்டுல உங்க பரம்பரை கட்டளை நடந்த நேத்து ராத்திரி இரவு தான் அந்த சாமி மேல சத்தியமான முதல் இரவு. இது எப்படி இருக்கு? வெடி ரெடியா? கொதிக்குது. நமக்கு ஜில்லுன்னு இருக்குப்பா. எங்க எங்க மாப்பிள்ளையா மருமகளா? மாப்பிள்ளதான். மச்சான் விளையாடு இருக்கீங்க. இத பாரு கண்ணு, அப்பா மாதிரி கோழி ஆடாத. சும்மா இரு மச்சான். நீ ஒண்ணும் சொல்லக்கூடாதா? பாட்டி மாதிரி போல்டா தைரியமா தாதா மாதிரி இரு. ஆனா அவங்க திமிரு மட்டும் வேண்டாம். அண்ணே, அவருக்கு நேர்ல அவங்க அம்மா பத்தி பேசாதீங்க, வருத்தப்பட போறாரு. தங்கச்சி ஒண்ணும் தெரியாது. மச்சான குள்ளுக்குள்ளே சந்தோஷம். அவங்க அம்மா ஒருத்தனா திட்டுறானே இல்லையா மச்சான்? பேரன் பிறந்துட்டான். இவனை கொண்டு போய் அவங்க பாட்டி தலைமையில உட்கார வச்சா இவன் ஒண்ணு கடிச்சு அவங்க தலைகரத்தை குறைச்சிடுவான். என்னடா சொல்ற? பையன் ஃபோர்ஸா தான் இருக்கான். ஏயா சதா இப்படி தின்னுட்டே இருக்கிறிய, எப்படியா உனக்கு செரிக்குது? முதல்ல முழுங்கிட்டு கேளு. அவுன்ஸ் சாப்பாடா சாப்பிட்டு இருந்தோம், இப்ப தான் முழு சாப்பாடா சாப்பிடுறோம். அதெல்லாம் இப்ப யார் கேட்டது?
யோ அது சட்னியா? இருக்கட்டுமே, இதை தின்னுட்டு ஒரு இட்லி தின்னா சரியா போகுது. என்னண்ணா இது? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தானா? கரெக்ட். இவன் என்ன கேட்டான், இவனை நீங்க கேளுங்க. இந்த ஆறுமுகம் என்னடானா எனக்கு நிம்மதியே இல்லாம செஞ்சு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கான். முதல் இரவு நடக்கிறத நிறுத்துறேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன ஆச்சு? கொடுத்து வச்சவன். அது சரி, இப்படியே நீங்க 2 பேரும் தின்னுகிட்டே இருந்தீங்கன்னா நான் தலையை தொங்க போட்டுக்க வேண்டியதுதான். அவன் சொன்னதை அவன் சாதிச்சிருவான். உன்னை நாங்க அப்படி விட்டுருவோமா? ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை ஜெயிலுக்குள்ள வச்சுட்டா கீதா அவனை வெறுத்துருவா. கரெக்ட். எப்படியாவது வடநாட்டு பக்கம் திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவோம். சப்பாத்தி சாப்பிட்டே நாக்கு செத்து போயிருவான். இப்படித்தான் வடநாட்டுல நான் சப்பாத்தி சரி, பிளான் நல்லா தான் இருக்கு. ஆனா இவனை எப்படி ஜெயிலுக்கு அனுப்புறது? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க அண்ணனுக்கு தெரியாத பிட் பாக்கெட்டா, உங்க அண்ணனுக்கு தெரியாத திருட்டா, உங்க அண்ணனுக்கு தெரியாத போலீஸா, உங்க அண்ணனுக்கு தெரியாத கோர்ட்டா, பிச்சு உதறிடுவார்ல. இப்ப உன்னை பிச்சு உதறிடுவேன். அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், கதை கொண்ட. கம்மல் ஜாக்கிரதை. கீதா, கீதா, எங்க 2 பேரையும் காணோம்? என்னம்மா? மாப்பிள்ளை எங்கம்மா? என்னங்க, அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. நீங்க கூட்டமிச்சா தானே வந்திருப்ப. படுக்க கீழே படுக்காத வித்தியாசமா? மாப்பிள்ளை, உங்க கல்யாணத்தை நானே பேசி ஊர் கூட்டி சீர் செனத்தை கொடுத்து நடத்தி வைக்க எனக்கு தான் கொடுத்து வைக்கல. இருந்தாலும் என் கடமையை நான் செய்யாம இருக்க முடியுமா? இந்தாமா கீதா, இதுல 25 லட்சம் ரூபாய் இருக்கு. நான் உனக்கு கொடுக்கற சீரா வச்சுக்க. எதுக்குமா இதெல்லாம்? இப்ப இந்த வீட்ல எல்லா சௌகரியத்தோட நல்லா தானே இருக்கும். அது மட்டும் இல்ல, இவருக்கு இந்த சீரை வரதட்சணை எல்லாம் பிடிக்காதுமா. என்னம்மா அது? இப்ப மாப்பிள்ளையா கேட்டு தொந்தரவு பண்ணி வாங்கிட்டாதான் தப்பு. நான் பெத்த மகளுக்கு இத கூட செய்ய முடியலன்னா எனக்கு மனசாட்சி உறுத்தாதா? கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மாப்பிள்ளை. நான் என்ன சொல்றது அத்தே, நீங்க சாதாரணமானவங்க இல்ல. நீங்க ஒரு தெய்வம். உங்களுக்கு எடுத்து கும்பிடணும். அந்த கருமாரி அம்மாவே என் கண்ணுக்கு முன்னாலே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எனக்கு அத்தியா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியத்தை, நான் செஞ்ச புண்ணியம். இதா பணம் முக்கியம் இல்லம்மா. அந்த பணம் கொடுக்கணுங்கிற நினைப்புக்கு பின்னால இருக்கிற உங்க அம்மாவோட மனசு இருக்கே, அது ரொம்ப ஆழமா, ரொம்ப ஆழம். அது கடல் மாதிரி. அது நோவா கூட. வாங்கிக்கமா, வாங்கிக்கமா. அத்தை, எனக்கு இந்த மறு ஜென்மத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல. அப்படி ஒரு ஜென்மம் இருந்தா அந்த ஜென்மத்திலயும் நான் உங்களுக்கே மாப்பிள்ளையா வரணும்னு அந்த ஆண்டவனை மனசார வேண்டிக்கிறேன். எனக்கும் அதே வேண்டுதல் தான் மாப்பிள்ளை. வரட்டுமா? கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா எங்க அம்மாவை? ஆடேங்கப்பா, பால் மாதிரி கலரு, பால் மாதிரி மனசு. இந்த பணத்தை எடுத்து பீரோல வைங்க. சரிங்க. இந்த சோப்பை புடியா? அம்மாம் சோப்பு? நான் முகம் கழுவணுமா? நீ முகம் கழுவுறது ரொம்ப அவசியமா? அப்ப உன்னை குனிய வச்சு குளிப்பாட்டணுமா? அந்த சோப்பை திருப்பி பாரியா. சாவி முத்திர இந்த சைஸுக்கு ஒரு சாவி செஞ்சு எடுத்துட்டு வா. பக்கிரி, மறந்துட்டியா? இதே மாதிரிதான் ஒரு தடவை மெழுகுல சாவி எடுத்தோம். பாளையங்கோட்டை சிறையில நம்ம 2 பேரையும் குனிய வச்சு மொழுகுன்னு மொழுகுனாங்களே, மறந்துட்டியா? இப்ப அந்த டீடைல்ஸ் எல்லாம் எதுக்கியா? சொல்றத செய், சீக்கிரம் போ. ஐயோ, என்ன நடக்க போதோ, எப்படி நடக்க போதோ தெரியலையே. கீதா. என்னம்மா? கீதா, நேத்து நான் உங்ககிட்ட கொடுத்த பணத்துல இருந்து அவசரமா ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணும். இன்னைக்கு பேங்க் லீவு, நான் மறந்துட்டேன். திங்கட்கிழமை காலையில பேங்க் திறந்த உடனே டிரா பண்ணி கொடுத்துறேன். சரிம்மா. என்னங்க, அம்மா கொடுத்த பணம் உங்க கிட்ட தானே இருக்கு? எங்கிட்டதான் இருக்கு. அவங்களுக்கு அவசரமா 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுதா? இப்ப கொண்டு வந்துற. கைய கழுவிக்குங்க. தண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி சீட்டிங் கேஸ்ல மாட்டினா வேலூரா செங்கல்பட்ட ஊராயா முக்கியம்? இவனுக்கு ஜெயில் நிச்சயம். நான் எதுக்கு கேக்குறேன்னா, திறந்த வெளி ஜெயில போட்டா ஜம்ப் பண்ணி வெளியே வந்துருவான். கில்லாடி இவன். கீதா, கீதா. என்னங்க? இங்க வச்சு இந்த பணம் சூட்கேஸ் எங்க? சூட்கேஸ் இல்லையா? 25 லட்சங்க. நல்லா தேடி பாருங்க. சாவி எங்கிட்ட தானே இருந்தது. என்னது? பணத்தை காணுமா? 25 லட்சம் ரூபாய் மாப்பிள்ளை. 25 lakhs. பெட்டிக்குள்ள வச்சிருந்த பணம் எப்படி மாயமா மறைஞ்சு போகும்? அதான் ஆச்சரியமா இருக்குமா? என்ன பெரிய ஆச்சரியம்? முன்ன பின்ன காசை பார்க்காத காஞ்சி போன முன்னால 25 லட்சத்தை காட்டான். இவன் என்ன ஹரிச்சந்திரனே இருந்தாலும் இதத்தான் பண்ணுவான். அப்போ அந்த பணத்தை நான் எடுத்திருக்கேன்னு சொல்றீங்களா? உங்ககிட்ட கொடுத்த பணம் காணாம போச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அத்த, இந்த ஒரு நாள்ல வெளியில இருந்து திருட வந்து திருடி இருக்க முடியாது. ஏன்னா வீட்டுல ரொம்ப பேர் இருக்கும். அப்படின்னா வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு திருடன் தான் இதை திருடி இருக்கணும். என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? வேற ஒரு பக்கம் பாருங்க.
சத்தியமா இந்த பூட்டை நான் உடைக்கல. என்ன இது காட்ரேஜ் பூட்டு? சாவி மாப்பிள்ள கிட்ட இருக்கு, பூட்டம் உடப்படல. அப்படின்னா இந்த திருட்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நிஜமா சொல்றாரு, அந்த படம் எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு புரியல. மாப்பிள்ள, இப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைய நீங்களும் நானும் நினைச்சா தீர்த்து வைக்க முடியாது. போலீஸ் வந்து விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சா உண்மையெல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். மிஸ்டர் ஆறுமுகம், பணத்தை நீங்க தானே பீரோல வச்சீங்க? ஆமா. சாவி என்கிட்ட தான் இருக்கு. பணம் வந்து சாரி சார், சந்தேகத்தின் பேர்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம். வாங்க ஸ்டேஷனுக்கு. ஏங்க, உங்களுக்கு பணம் தேவைன்னா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணீங்க? அம்மா, நாமே அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறது அவ்வளவா நல்லது இல்ல. குடும்பமான வேற கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம பேப்பர்ல எல்லாம் போடுவாங்க. போட்டுட்டுமே, யாருடைய யோகியதை என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். என்ன வீட்ல போலீஸ்? அத பத்தி உங்களுக்கு என்ன மேனேஜர்? ஆபீஸ்ல இருக்க வேண்டிய நீங்க இப்போதைக்கு இங்க வந்தீங்க? சாரி மேடம், காலையில நீங்க கொடுத்தமிச்ச பணம் 25 லட்சத்தை நீங்க சொன்னபடியே ராஜேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸ்ல ஷேர் வாங்கி உங்க பொண்ணு பேருக்கே மாத்திட்டேன். இதோ டாக்குமெண்ட்ஸ். இது நீங்க பணம் கொடுத்தமிச்ச பெட்டி. கொடுங்க. அது என்ன டாக்குமெண்ட்ஸ்? என்னம்மா இது? உங்க பொண்ணு பேர்ல 25 லட்சம் ரூபாய்க்கு ஷேர் வாங்கினதா கிளியரா டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு. அப்புறம் ஏன் வீண் புகார் கொடுத்தீங்க? சாவி என்கிட்ட தான் இருந்தது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே எடுத்து கொடுத்திருப்பேன். ஏன் இந்த திட்டு புத்தின்னு தெரியல, கேளுங்க. இப்போ மிஸ்டர் ஆறுமுகம் உங்க பேர்ல புகார் கொடுத்தாருன்னா அதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும். யா ஆனா நான் வந்து அவ்வளவு கீழ்த்தனமா இறங்க மாட்டேன். எப்பவுமே இந்த மாதிரி பெரிய வீடுங்கள்ல ஒவ்வொரு பெட்டிக்கு 2 சாவி இருக்கும். அத்தைக்கிட்ட இன்னொரு சாவி இருக்குன்னு நினைக்கிறேன். பணத்தை எடுத்துட்டு மறந்துருப்பாங்க. கோடீஸ்வரி ஆச்சே, ஏது எது எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது இல்லையா அத்தை? ஆமா. வீண் புகார், வீண் விசாரணை. புகார் கொடுக்கறதா இருந்தா நல்லா யோசிச்சு பார்த்து கொடுங்கம்மா. இந்தாங்க, வாங்கிக்கங்க. காலையில இருந்து லண்டனுக்கு கால் போடு, லண்டனுக்கு கால் போடுன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். கால் போட்டியா? போன் நம்பர் என்ன 100 தானே? அது அவசர போலீஸ். இது 2000. அது பீர் இல்ல, மோர். அதுக்கு நம்பர் வச்சுட்டாங்களா? கூட்டிட்டு போயா. சிட்டு முதல்ல அமாம் சோப்பு வந்துச்சு, இப்ப லக்ஸ். சினிமா நட்சத்திரங்களின் அழகு சாதம் இப்ப ரொம்ப முக்கியம். சித்தாப்புகளா, அந்த சோப்பை நான் தான் போட்டேன். நீங்க என் பீரோ சாவிய சோப்புல பதிச்சு முதிரை எடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே நான் உங்க பீரோ சாவிய சோப்புல பதிச்சு முதிரை எடுத்துட்டேன். இந்த முதிரை எடுக்கிற தந்திரம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? அத்த, நீங்க என்கிட்ட அன்பா பணம் கொடுக்கும்போது நினைச்சே இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு. அப்போல இருந்தே நான் இந்த சித்தாப்புக்கு மேல கண் வச்சுட்டே இருந்தேன். இவங்க என் பீரோக்குள்ள இந்த பணப்பட்டியை எடுத்துக்கிட்டு அவங்க பீரோக்குள்ள வச்சாங்க. நான் அந்த பணத்தை எடுத்துட்டு உங்க மேனேஜர் கிட்ட கொடுத்து நீங்க சொன்னதா சொல்லி ஏன் பொண்டாட்டி, ஏன் டார்லிங், என் கீத்துலு பேல பேங்க்ல ஷேர்ஸ் வாங்கிட்டேன். நீங்க என் மேல திருடன பழி சுமத்தி என்னையும் கீதாவும் பிரிக்க நினைச்சீங்க, முடியல. நீங்க 8 அடி பாஞ்சீங்க, நான் 16 அடி பாஞ்சிட்டேன். அத்தை, இனிமேலாவது இந்த சின்ன பசங்க பேச்செல்லாம் கேட்டு இந்த மாதிரி விளையாட்டு விளையாடுங்க. கொஞ்சம் பெரிய லெவல்ல திங்க் பண்ணி என்ன ஜெயிக்க முயற்சி பண்ணுங்க. சித்தாப்பு, என்னப்பு, சோப்பு இந்தாங்க. இது என்னதாச்சு? வணக்கம்மா. என்ன விஷயம்? அம்மா, வருஷம் நடக்கிற கோயில் திருவிழாவில் அம்மா தான் முதல் மரியாதை வாங்கி பழக்கம். வைகாசி மாசம் 5ஆம் தேதி திருவிழா. அம்மா வந்து அவசியம் கலந்துக்கணும். அப்படியா? இந்த வருஷம் வீர விளையாட்டு ரொம்ப சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்கோம். மதுரை சொக்கனை வரவழைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். யார் அந்த சொக்க? அம்மா, அவன் கண்ணை கட்டிட்டு சிலம்பாட்டத்தில் மகா சூரன். தென்னாட்டை அவங்ககிட்ட போட்டி போடுறது யாருமே கிடையாது. அவன் சிலம்பு எடுத்து சுத்தினானா அவனை எதிர்த்து போட்டி போடுறவனுக்கு காலோ கையோ போயே தீரணும். முதல்ல ஒருத்தனுக்கு கால் போச்சு, நாட்டரசன் கோட்டையில ஒருத்தருக்கு கண்ணே போச்சு. தங்கச்சிமா, இந்த சான்ஸை விட்டுறவே கூடாது. இவன் சொல்ற ஆளோட நம்ம மாப்பிள்ளை மோத விட்டோம், அவன் கைய கால நிச்சயமா வாங்கிடுவான். அப்புறம் மூலையில உட்கார வச்சு மீந்து பொந்து போடுறது நீச்ச. அவனை எதிர்த்து இந்த தடவை சண்டை போட போறது யாரு? அதான் பெரும் பிரச்சனையா இருக்குமா.
நம்ம கிராமத்து வாலிப பசங்க அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. சேச்சே, அது எதுக்கு? அப்படின்னா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? நம்ம ஊர் பெருமையை காப்பாத்துறதுக்காக அந்த மதுரை சொக்கனை எதிர்த்து என் மாப்பிளைய சண்டை போட வைக்கிறேன். என்ன நம்மளை பத்தி பேச்சு அடிப்படுது? இன்னைக்கு பேர் தானே அடிப்படுது, நாளைக்கு நீங்களே அடிப்பட போறீங்க. என்ன சொல்றீங்க? மதுரையில இருந்து சொக்கன்னு ஒரு பெரிய ஆள் வர போறான். அவன் ஒரு ஊர்ல அடிச்சு கால் எடுத்திருக்கான், ஒரு ஊர்ல அடிச்சு கண்ணு எடுத்திருக்கான். அவன் கூட நீங்க சண்டை போட போறீங்க. ஐயோ, மதுரை சொக்கன் அவன் பயங்கரமான ஆளாச்சே. இன்ன பெரிய பயங்கரமான ஆளு. அவன் சிலம்பு விளையாட போறான், அவன் கூட நீங்களும் சிலம்பு விளையாட போறீங்க. யோ சும்மாரியா யோ, இத பாருங்க, நான் பட்டத்துல படிச்சவன். எனக்கு இந்த கையால அடிக்கிறது, கத்தியால குத்துறது, சைக்கிள் செயின், சோடா பாட்டில், ஆசிட், பிளேடு இதாங்க தெரியும். இந்த சிலம்பெல்லாம் தெரியாதுங்க. நான் வாக்கு கொடுத்துட்டேன். வருஷா வருஷம் நமது கிராமத்து கோவில் திருவிழாவில் ஏதாவது ஒரு வீர விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது வழக்கம். அதனால இந்த வருஷம் மதுரையில இருந்து சிலம்பு சிங்கம் சொக்கனை வர வச்சிருக்கோம். மாப்பிள்ளை ஆறுமுகம் கண்ணை கட்டிக்கிட்டு சொக்கனோட சண்டை போடுவாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். என்னையா இது? சிலம்பு. அம்மா சோடா. குடு. என்ன மச்சான் எங்களை போட்டு அடிக்கிறீங்க? போங்க.
சூப்பர் மச்சான், டாப் டக்கர். என்னது பூரியை பிக்கவே முடியலையே. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆமா, அமெரிக்கால ஏதோ ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சொன்னீங்களே, எந்த கம்பெனி அது? கத்திரி. லிங்கன் அண்ட் ட்ரங்கன் ஒரு ஃபுட் கம்பெனி, அதுல நான் ஜெனரல் மேனேஜரா இருந்தேன். ஓ சாரு, நான் எப்பவும் போல அண்டர் கிரவுண்ட் தான். அண்டர் கிரவுண்ட்ல ஒரு கோடவுன் இருந்தது, அதுல இவன் ஜெனரல் மேனேஜர். அதனால எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்களோ? ஆமா, சாம்பிள்ஸ் எல்லாம் சாப்பிட்ட பிறகு அப்புறம் சேல்ஸ், அதே பழக்கம். நீங்க வேலை செஞ்ச அந்த லிங்கன் அண்ட் ட்ரங்கன் கம்பெனில என் ஃப்ரெண்ட் ஒருத்த வேலை செஞ்சுட்டு இருந்தான். உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் சொன்னா. அவன் பேரு சிட்டி. சிட்டி. எஸ், அமெரிக்கா பிக் சிட்டி. நாட் சிட்டி, சிட்டி. சிட்டி உங்களுக்கு தெரியும் சொன்னா. எந்த சிட்டி? வேலூர் சிட்டி. அமெரிக்கா சிட்டி. அமெரிக்கா சிட்டி. குள்ளமா இருப்பா. ஆமா, ஷார்ட்டா இருப்பா. தொப்பி போட்டிருப்பா. ஹேட் போட்டிருப்பா. கண்ணாடி போட்டிருப்பா. ஆமா, கிளாஸ் எல்லாம் போட்டிருப்பா. எஸ், ரிமெம்பர். யூ நோ வெரி வெல். ஐயோ, நாங்க ரெண்டு பேரும் அவனை ஒரு தடவை மடையான்னு சொன்னா, அவன் எங்களை 3 தடவை மடையான்னு சொல்லுவான். நாங்க ஒரு தடவை முட்டாள்னு சொன்னா, அவன் முட்டாள் 3 தடவை சொல்லுவான். நாங்க அவனை நல்லவன் சொன்னா, அவன் எங்களை சொல்லவே மாட்டான். அப்படி ஒரு இன்டிமேசி. அவன் நேத்துதான் அமெரிக்கால இருந்து இந்தியா வந்திருக்கான். உங்களை பார்க்கணும்னு சொன்னா. மாட்டணும். 10 மணிக்கு வர்றேன்னு சொன்னா. இப்ப என்ன டைம்? பேட் டைம். எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு. கொஞ்சம் உட்காருங்க. ஓ, வந்துட்டா சிட்டி. Driver, keep the change, man. Okay. Hi, சிட்டி. Hi, ஆறுமுகம். ஐயோ, வந்துட்டானே. இப்போ என்ன பண்றது? உன்னை வெட்டி கூறு போடணும். நான் வெறும் ஃப்ரெண்ட்னு சொன்னேன். நீதான் மடையா சடையான எதையும் உளறி வச்ச. குவைட்டவா, நான் கவனிச்சுக்கிறேன். This is சிட்டி. This is பக்ரி. This is விநாயகம். டேய் மடையா. ஹலோ மடையா. உன்னை கேட்டானா? வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருப்பியா முட்டாள்? ஹலோ முட்டாள். டேய், என்னடா போன தடவை பார்த்தோம் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்ட நீ? நீ என்னடா உன் தலையெல்லாம் வெள்ளையா போச்சு? எனக்கு எதுக்குப்பா மரியாதை? உட்காருங்கப்பா. டேய் உட்காருங்க. we are all friends. உட்காருங்க. we are friends. ஆமா மிஸ்டர் சிட்டி, நீ ஒரு வாட்டி சொன்ன அமெரிக்கால இந்த சித்தாப்பு வாட்ச் திருடான்னு. the same watch. gimme. அப்புறம் இந்த சித்தாப்பு மோதிரம் பெட் கட்டி கொடுக்கலன்னு. gimme. இந்த பேண்ட் கூட நீ ஒரு உள்ள வந்து கரெக்ட் தர்றேன்ப்பா. இன்னைக்குன்னு பார்த்தா நான் ஜட்டி கூட போடல. இங்கதான் இருக்க போறேன். டெய்லி அடிக்கலாம். வா. பாய் முட்டாள். பாய் மடையா. நல்லா மாட்டணும். டெய்லி அடியாமே. இதுக்கு வேலூரே பரவாயில்ல. இவனை தெரியாதுன்னு சொல்லிடுவோமா? தெரியாதுன்னு சொல்லிட்டா நம்ம வண்டவாளம் பூரா வெளியே வந்துறியா? நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. இவங்க வண்டவாளத்தை மோப்பம் பிடிச்சாச்சு. டில்லி இன்னொருத்தர் இருக்கா திலீப்னு, அவனையும் மோப்பம் பிடி. எல்லாரும் உள்ள போங்க. ஏன் இங்க வந்தீங்க? உங்களை யார் இங்க வர சொன்னது? வாய் நிறைய வாங்க நீ கூப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தும் நான் ஏன் இங்க வந்தேன்னா, ஒரே ஒரு தடவை என் பிள்ளைங்களை பார்த்துட்டு போலாம் தான். நீங்க என் பிள்ளைங்களை பார்க்கணும்? நல்ல வேலை, அவங்க யாரும் வீட்டுல இல்ல. முதல்ல வெளியே போங்க. 15 வருஷத்துல உன் திமிரு கொஞ்சமாவது குறைஞ்சிருக்குன்னு நினைச்சேன். 100% கூடி இருக்கு. உன்னை பார்த்ததே பாவம். வாங்க, இதான் என் வீடு. அம்மா இது என் அம்மா, இது என் மாமா. அப்புறம் சொல்றேன். இது என் தங்கச்சி, இது என் மச்சா. வணக்கம். உன் அப்பா மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சொன்ன இல்ல மூத்த கழுது இதுதான். அப்படியா? எப்படி புள்ள? ராஜா மாதிரி இருக்கான். அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாலே குழந்தைய பெத்து பாரு. ஆனா அம்மாவை பார்த்த உடனே எல்லாமே அடங்கி போயிடும். குழந்தைய காட்டுப்பா. பேர மாதிரி. அடேடே,
நாங்க பெரியவங்க கொஞ்சம் பேசிக்கிறோம், நீங்க உள்ள போங்க. அம்மா சாப்பாடு ரெடி பண்ணுமா, வாங்க. டேய் இங்க பாருடா, தாத்தாவை பாருடா. பேராண்டி மாமா, கட்டின புருஷன் கூட பார்க்காம கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம உங்களை அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்கல்ல, அதே வீட்டுல உங்களை கொண்டு போய் தங்க வைக்கிறேனா இல்லையா பாருங்க. வேண்டாம் மாப்ள, அவ பெரிய கோபக்காரி. உங்க எல்லாரையும் விட எனக்கு அவளை நல்லா தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியும் மாமா. நீங்க இப்படி பயந்து பயந்து ஒதுங்கிட்டு இருக்கிறதா அந்த ராஜா ராஜேஸ்வரி அம்மா மேல மேல போயிட்டே இருக்காங்க. நீங்க பாருங்க, அப்படியே புடிச்சு இழுத்துடுறேன். அதெல்லாம் கிடையாது. நீங்க நாளைக்கு என் கூட அந்த வீட்டுக்கு வரீங்க, அவ்வளவுதான். அம்மா சாப்பாடு ரெடியா? கிருஷ்ணா, என்னை காதலிக்கிறேன் என்று சொன்னாயே, என்னை கைவிட்டு விடாதே. கிருஷ்ணா, என்னை காதலிக்கிறேன் என்று சொன்னாயே, என்னை கைவிட்டு விடாதே. கிருஷ்ணா, என்னை காதலிக்கிறேன் என்று என்ன புலம்பிட்டு இருக்க? நாடக வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க. என்ன நேரத்துல வர நிம்பிட்டு லேட்டா வரீங்க? எங்க அப்பா கூட மத்தியானத்துல இருந்து வீட்ல இல்ல, காந்தார காண சபா ரிகர்சலுக்கு போயிருக்காங்க. அது இருக்கட்டும், நான் சொன்னது உங்க அப்பா கிட்ட கேட்டியா? கேட்டேன். பெங்களூர்ல 5 நாளைக்கு எக்ஸிபிஷன் டிராமா நடிக்க ஒருத்தர் கேட்டாருன்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாரு? ரொம்ப கோவப்பட்டாங்க. ஐயா, ஒரு நாளைக்கு 150 ரூபான்னு சொன்னேன்னு ஒத்துக்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வாரம் பெங்களூர்ல ஒரு 5 நாள் ஜாலியா இருந்துட்டு வரலான்னு சொல்றேன். 5 நாள்ல என்னென்ன பண்ண போற தெரியுமா? என்ன இது ரீ ரெக்கார்டிங் சாங்? ஐயோ, அப்பா வந்துட்டாங்க. அப்பா அப்பா எங்க எங்க? நோ பிளேஸ் டு ஹைட். அந்த போற எடு. கம் ஆன், போத்துமா, சீக்கிரம் போத்து. அப்பா ஐயா, போத்து. நத்துத்த தீம் தீம் தன்னா தீம் தன்னரி சமகமா பாதனி சனிதப்ப மன துத்த தீம் தீம் தன்னா தீம் தீம் தன்னரி சமகமா பாதனி திலாங்கிட தக்கச்சினா. எப்படி ஏமா இன்னைக்கு நாடக ஒத்தியில ஒரு டீம் போட்டோம்மா. அங்க இருக்கிறவங்களும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இளையராஜாக்கு அப்புறம் நீதான் அப்படின்ட்டாங்க. என்ன டீம் தெரியுமா? கேட்டுக்கோ. ராஜா ராஜாதி ராஜா, இந்த ராஜா பூஜா கூப்பாத வேற எங்கும் பூஜா பூஜா. என்னப்பா சொன்னாங்க? சத்தியமா நீதான் இளையராஜான்னு அடிச்சே சொல்லிட்டாங்க. மாமா அது நானும் பார்த்து தாண்டா கிடக்குறேன். 2-3 வருஷமா என் பொண்ணு சிலுமிஷம் பண்ணுங்க கண்டி கண்ணால மண்ண காணும். நான் என்ன ஊரை விட்டா ஓடிட்டேன்? ஊர்ல தானே இருக்கேன். எங்க அம்மா பத்தி இந்த ஊருக்கே நல்லா தெரியும் இல்ல மாமா. எங்க அம்மா நல்ல மூட்ல இருக்கும்போது உங்க பொண்ணு பத்தி எடுத்து சொல்லி உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற. இது சத்தியம். ஓகே? வேண்டாம்பா, நான் போறேன். ஏன் மாமா தேங்குறீங்க? இது யார் வீடு? உங்க வீடு. எவ தடுக்கிறான்னு பாப்போம். நீங்க சும்மா வாங்க. கீதா, கீதா, என்னங்க பாத்தியா? யார் இவங்க? யாரும் தெரியல? ஆமா, நான் சொல்லவே இல்லையே. இது உங்க அப்பா, அப்பா மாதிரி என் மாமா. வணக்கங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. 16 பெத்து நீ பெருவாழ்வு வாழணும். ரொம்ப நன்றி. கேட்டுக்கா, 16. வாங்க. அத்தை வராங்க, அத்தை வராங்க, அத்தை வராங்க. வந்துட்டாங்க. என்னத்தை அப்படி பாக்குறீங்க? என் மாமா உங்களுக்கு முன்னாலேயே தெரியுமா? கண்டவங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதானே பார்த்தேன். நீங்க மாமாவை பார்த்த பார்வையை பார்த்து இவங்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறீங்கன்னு நினைச்சேன். அம்மா, இதான் 2வது கழுதை. ஏண்டா மூளை கெட்டவனே, வயசுக்கு தகுந்த மாதிரி சிலதுங்களுக்கு மூளை வளருது இல்ல. ஒரு தடவை சொன்னா புரியாது, சூடு சொரணை இருக்காது, திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு. ஐயா, என்னம்மா இது? நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். இன்னும் ஒரு நிமிஷம் முன்னால நின்ன என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. போ, வெளியே போ. கெட் அவுட். அத்தை, அத்தை, என் மாமா 2 நாளைக்கு தங்க வைக்கலாம்னு பார்த்தா ஒண்ணு சொல்லாம போறீங்களே. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வரேன். வாங்க, வாங்க. எப்பா சித்தா போகலா? இப்படி கொஞ்சம் வாங்க. அவசர ஆத்திரத்துக்கு இறங்குற மாதிரியா கால் இருக்கு? சார் யாருன்னு தெரியுதா? வேலூர்ல கல்ல உடைக்கும் போது பார்த்தது. பல்ல உடைப்பேன். ஞாபகத்துக்கு வரல. மாடு மாதிரி தின்னா ஞாபக சக்தி குறைஞ்சிடும். உன்னதான் சொல்றாரு. வேணும். இன்னுமா? பாத்துறேன். தம்பி, இந்த வீட்டுல எதுக்காக புது குழப்பத்தை ஏற்படுத்துற? எனக்கு அது பிடிக்கல. எனக்கு சொந்தமும் வேணாம், பந்தமும் வேணாம். ஏன்னா
அது இந்த வீட்டுல கிடைக்கவே கிடைக்காது. என்ன விட்டுப்பா, நான் என் வழியில போறேன். மாமா, நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இப்பதான் மணி அடிச்சிருக்கேன், இன்னும் ஒரு சீன் கூட முடியல, அதுக்குள்ள பூஸ்தி கவலைக்குன்னு சொல்றீங்களே. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் கூட இருக்கல, நீங்க சும்மா பாத்துட்டே இருங்க, அடி தூளாக்கிடுறேன். நீங்க கம்முன்னு வாங்க. சாப்பிடணும், மணி அடிக்க சொல்லுங்க. கொஞ்சம் ஏமாந்தா மொட்டை அடிக்க சொல்லுவேன். சாப்பிடியா? வேலூர்ல அப்படித்தானே ஐயா. உட்காருங்க, பக்கத்துல உட்காருங்க. ஏன் பக்கத்துல உட்காருங்க, கூச்சப்படாதீங்க. இங்க எப்பவுமே செட்டிநாடு சமையல் தான். எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க. கீதா, நல்லா முருகலா ஒரு தோசை போட சொல்லு. முத்து ஒரு முருகல் தோசை போட சொல்லு. என் மாமாவுக்கு முருகல் தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் கட்டியிருக்கிற ஒரு பொண்ணு அது அப்பா ராட்சஸ். என் அத்தை, அது உங்களுக்கு சொல்லல, அந்த அத்தை தோசை முருகலா கேட்டா இடுப்பதான் முறிப்பா. அவ்வளவு பொல்லாதவளா? இந்த மாதிரி பொண்டாட்டிங்களை திருச்சி ஜெயிலர் செல்லையா மாதிரி உரிச்சு எடுக்கணும். அப்பதான் அவளுக்கு திருந்து வாழுங்க. இதே மாதிரி தான் வேலூர்ல. இந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுக்க வேணும்னு எத்தனை தடவையா சொல்றது? சரி சித்தாப்போ, அவர் சொல்றது கரெக்ட். இவருடைய பொண்டாட்டி ஒரு படத்தை நான் பாடி இருக்க சொன்னா நீங்களும் அழுதுடுவீங்க. இத பாருங்க, புருஷ பொண்டாட்டியை மதிக்கலன்னா நரகம், பொண்டாட்டி புருஷனை மதிக்கலன்னா 7 ஜென்மத்துக்கு நரக்கங்க. இவரோட பொண்டாட்டி இருக்க அது பொம்பளையாது. ஐயோ ராட்சசி, இடம்பி, சுர்பனகை, காட்டேரி, பிசாசு. ரவி, முதல்ல சமையக்காரனை மாத்து. இது என்ன தோசையா இல்ல ரப்பரா? சேச்சே, பிச்சைக்காரங்க சாப்பிடுறத விட கேவலமா இருக்கு. எனக்கு ஒண்ணு இதெல்லாம் சாப்பிட தலையெழுத்துல. அண்ணே வாங்க ஹோட்டலுக்கு போலாம். நீச்ச நான் நினைச்சேன், அத்தை சொல்லிட்டாங்க வாங்க எல்லாரும். அத்தை அத்தை குழந்தையும் கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. போய் போய் எப்படி மாமா இதை கட்டிக்கிட்டீங்க? என் தலையெழுத்து. கீதா, உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்குமா. சுத்த வெகுளி பொண்ணா இருக்கிறியே. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? பின்னென்ன, உன் புருஷன் அந்த பெரியவரை மாமாங்கிறான், அந்த குழந்தை பெரியவரோட பேரங்கிறான். அப்ப குழந்தையோட அம்மா யாரு, பெரியவரோட பொண்ணு யாரு? இவங்க 2 பேரும் இங்க வர காரணம் என்ன? நல்லா யோசிச்சு பாத்தியா? ஐயோ, சிந்து பார்த்த கதை மாதிரி ஒரே குழப்பமா இருக்கு. அந்த குட்டி பையன் என்னடான்னா அப்படி திரும்புறது, அப்படி ஸ்டைல் பண்றது எல்லாம் பார்த்தா உன் புருஷ முகஜாட மாதிரியே இருக்கு. எல்லாம் புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உன் நன்மைக்காக தான் சொல்றேன். ஏன் சொல்றீர? அரிக்குது சொல்றேன். ஏன் தொடையா? 2 பேரும் ஒரே மாதிரி பேண்ட் போட்டுருக்கோமா, யாரு கால எதுன்னே தெரியல. ராஜேஸ்வரி, உன் பணபலத்தையும் அகங்காரத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு சாதாரண பொம்பளையா இந்த உலகத்தை பாரு. அப்பத்தான் நீ என்னென்ன இழந்திருக்கேன்னு உனக்கே புரியும். உலகத்துல பணம் மட்டும் பெருசு இல்லம்மா. நம்ம மாப்பிளை ரொம்ப தங்கமானவர். அவர் சொன்னபடி கேட்டு நடந்தா நம்ம குடும்பம் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கும். இல்லன்னா போதும் உங்க உபதேசம். யாருடைய புத்திமதி எனக்கு தேவையில்லை. எதை செய்யணும் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா மரியாதையா சொல்லாம கொள்ளாம முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போங்க. நான் மாப்பிளையா இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் மாமா இங்க வெளியே போக மாட்டாங்க. உங்க வீட்டு வெளியே காம்பவுண்ட்ல ராஜராஜேஸ்வரி நிலையம் சொல்லி பித்தளையில பல எழுதி வச்சிருக்கீங்களே, அது மரியாதையா ராமநாதன் ராஜராஜேஸ்வரி நிலையம் எழுதிட்டா உங்களுக்கு நல்லது. இந்த ராஜராஜேஸ்வரி உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நடக்கும். இவங்க யாருங்கிறது உங்க பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன். 15 வருஷங்களுக்கு முன்னால உங்க புருஷனை நீங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இந்த வீட்டை விட்டு விரட்டிங்க சொல்லி நான் சொல்ல போறேன். இந்த ராஜராஜேஸ்வரிங்கிற பேருக்கு பின்னால இருக்கிற சக்தி தெரியாம பெனாத்தாத. யார் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு வீட்டை விட்டே விரட்டனோ அந்த மனுஷனே கூட்டிட்டு வந்து என்ன மிரட்டுறியா? நல்லா கேட்டுக்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள உன்னையும் உன் பேச்சுக்கெல்லாம் பூம்பூம் மாடு மாதிரி தலையாடுற இந்த மனுஷனையும் என் பிள்ளைங்களை விட்டே என் வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டல. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கங்க. நீங்க சொன்ன அதே 5 மணிக்கு உங்களை உங்க பிள்ளைங்க வாயாலேயே சீன் காரி துப்ப வச்சு உங்களையும் உங்க பிள்ளைங்களையும் பிரிச்சு உங்களை தனிமரமா நிக்க வைக்கல. சேலஞ்ச் சேலஞ்ச். கண்ணா, நான் இந்த தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி. அம்மா, நீங்க தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி, நான் தமிழ்நாட்டுக்கே விடுங்க. அதை ஏன் வாயிலே சொல்லிக்குவாங்க. குழந்தை பிறந்த இந்த விசேஷமான நாள்ல நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன். அத நான் சொல்றதை விட சொல்றவங்களே சொன்னா நல்லா இருக்கும். பரவாயில்ல. ஆனா அந்த விஷயத்தை கேட்ட உடனே நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுவீங்கிறது மட்டும் நிச்சயம். மச்சான், ஏன் லேட் பண்றீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. கொஞ்சம் இரு. 5 அடிக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. இப்போ சொல்லிட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டா. இப்பவே சொல்ல. குழந்தைய கொஞ்சம் பிடிங்க. கீதா, ராஜா, திலீப், இப்போ நான் சொல்ல போற விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா என்னை ஏமாத்தி விட்டு ஓடி வந்துட்டீங்களே ராசா. யாரு யாருன்னு கேக்குறீங்க? எங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. உங்களே சாமியா நினைச்சிட்டு இருக்கேன். வாழ்க்கையை கெடுத்து போடாதீங்க. நான் உங்களுக்கு
என்ன வளர்ற? யார் நீ? ஐயா 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 இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே, இது அந்த ஆண்டவனுக்கே அடுக்குமா? ஆண்டாளு ஆண்டாளுன்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுவீங்களே, என் கையில எத்தனை சத்தியம் பண்ணீங்க உங்க பேச்ச நம்பி. நீங்க தாலி கட்டாமே உங்க பிள்ளைக்கு தாயானே. இப்ப இந்த காரும் மங்களாவை பார்த்தோன்னே என்ன மறந்துட்டீங்களா? தலைங்கயா இந்த பிள்ளை மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, என்ன மறந்துட்டீங்கன்னு. அந்த கண்ணாட்டா மேல சத்தியமா சொல்லுங்க, என்ன தெரியலன்னு. இப்பதான் மணி சரியா 5. இது எப்படி இருக்கு? என்னங்க, யார் இந்த பொண்ணு? அவங்களும் ஏன் கேக்குற? என்ன கேளு, நான் சொல்லுறேன். என் பேரு ஆண்டாளு. இந்த பிள்ளைக்கு இவர்தான் அப்புச்சி, நான் தான் ஆத்தா. எம்பட்டு நாள் தான் இருட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறது. ஓ மேல உள்ள ஆசையோ இல்ல உன் சொத்து மேல உள்ள ஆசையோ இவங்க நம்போன்னு விட்டு வந்துட்டாங்க. ஆத்தா உன்னை கையெடுத்து கும்பிடு. என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத ஆத்தா. என் வாழ்க்கையில விளக்கேத்துவே ஆத்தா, நீ நல்லா இருப்ப. என்னங்க, ஒருவேளை என் கூட வாழ உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா உங்க கையால கொஞ்சோண்டு அரளி விதைய அரைச்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் போல எவன் கூட வாழ்ந்துக்கங்க. ஆனா நான் செத்ததுக்கு பிறகு என் பிள்ளைய மட்டும் அனாதை ஆகிப்படாதீங்க. அவனை எப்படியாவது வளர்த்து ஆளாக்கிடுங்க. போதும், இனிமே ஆளாதே. இனிமே ஆளதா என் நெஞ்சே உடஞ்சிட்டு போது இருக்குமா? சொத்துக்கோ சுகத்துக்கோ ஆசைப்பட்டு சொந்தத்தையே மறந்த செண்டாலம்மா நானு, செண்டால. அறியாம எங்க வீட்டுல முழுகி கிடந்த என்ன என் கண்களை உன் அன்பு தந்துற பார்வையாலே திறந்து வச்சுட்டேம்மா, திறந்து வச்சுட்டேன். என் நெஞ்ச தொட்டுட்டே ஆண்டாளு, என் நெஞ்ச தொட்டுட்டே. இனிமே இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, நான் ஒண்ணு விட மாட்டேன். சத்தியமா விட மாட்டேன், சத்தியமா விட மாட்டேன். சுத்தி பார்க்காதே கண்ணு. வா, பொறுத்தது போதும். இத்தனை பேர் மத்தியில இவங்களையே சாட்சியா வச்சுக்கிட்டு நான் இப்போ உன் கழுத்துல தாலியை கட்ட போறேன். டில்லி அண்ணா, தலையடா, பூ போடுறா. எல்லாமே பாக்கெட்ல வச்சிருக்கான். நாதஸ்வரம் வச்சிருக்கியா? இருந்தா எடுத்து ஊதுப்பா. மந்திரம் சொல்றா. மாங்கல்யம் சந்து நாதேனா மம தேஹ ஹேதுனா. உன்னை போல பாசமுள்ள பொண்ணுக்கு முன்னால இந்த காரு பங்களா காசு எல்லாம் தூசுமா, தூசு. நான் விரும்பி விரும்பி வந்தா நீ ஏமா விலகி விலகி போற? சாரி சாரி, நான் ஒரு தடவை சத்தியம் செஞ்சுட்டா ஐயோ, நிறுத்துங்க 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 மச்சான். ஏப்பா என்ன அநியாயம் மச்சான் இது? இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. இவ உங்களுக்கு தங்கச்சி மாதிரி மச்சான். அவதான் ஏன் பொண்டாட்டின்னு சொல்றா? ஐயோ, அதுதான் ஆரம்பத்துல இருந்தே எனக்கே குழப்பம். அடியே வாடி இந்த பக்கம். ஏண்டி மூதேவி, என்னடி இதெல்லாம்? சொல்லி தொலையண்டி. இவங்க 2 பேரும் தான் இந்த வசனத்தை பேசி 1/2 மணி நேரம் நடிச்சா 10,000 ரூபாய் தரேன்னாங்க. இது உங்க வீடுன்னு எனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சிருந்தா வந்திருப்பேனா? ஒரு நிமிஷம் இரு மச்சான், இந்த தாலி கொடுங்க. இன்னுமே உன்னை சும்மா விட்டா எனக்கு ஆபத்து. இன்னொருத்த எவனாவது 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னா அவன் வீட்டுல போய் நாடகம் ஆடுவேன். அங்க எவனாவது ஒருத்த உண்மையா தாலி கட்டினாலும் கட்டிடுவான். அண்ணே, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. மாங்கல்யம் சந்து. திலீப், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? தாலி கட்டிட்டு இருக்கேம்மா. இது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு நீ சம்மதிக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். இப்படி பயந்து பயந்து வாழ்றத விட ஒரே அடியே இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். கூலி வேலை செஞ்சாவது நாங்க படிச்சுக்கோ. வாடி போலாம். சாது மரண்டா காடு கொள்ளாதம்மா. உன் கத்தல்கெல்லாம் பயப்படுற புள்ள பூச்சி இல்ல இந்த திலீப். வரேம்மா, எல்லாருக்கும் ஒரு கும்பிடு. வர வாடி. என்ன சித்தாப்பு, என்னையும் கீதாவும் பிரிக்கத்தானே இந்த நாடகத்தை ஏற்பாடு பண்ணீங்க? இல்ல, நான் தான் இந்த நாடகத்தை நடத்த சொன்னேன். எதுக்கு தெரியுமா? இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான். கீதா, நீயே உன் புருஷன்கிட்ட கேளுமா இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு. அத்தா, உங்க மேல உள்ள நம்பிக்கைனாலதான் என் மனசுல சந்தேகம் வந்த பிறகு கூட நான் உங்ககிட்ட கேட்கல. நீங்களே சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு குழப்பத்துக்கு அப்புறம் ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்க, யார் அந்த குழந்தை? அதான் அப்பவே சொன்னேனே கீதா, அங்க நிக்கிறாரே என் மாமா, அவருக்கு பேரன். மாமாவுக்கு பேரன், தாத்தாவுக்கு பேரன், அம்புலி மாமா கதெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள. என்னங்க, நீங்க இப்படி மூடி மறைக்கிறத பார்த்தா
இந்த குழந்தை உங்க குழந்தை தானோன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. உங்களை நம்பி என் வாழ்க்கை ஒப்படைச்சும் பாருங்க. உண்மை சொல்லுங்க, இது உங்க குழந்தை தானே? கீதா, நான் சொல்றேன் கீதா, இது என் குழந்தை. எனக்கும் மச்சானோட தங்கச்சி லட்சுமிக்கும் பிறந்த புள்ள, என் ரத்தம். பாவி, என்ன காரியம் செஞ்சிட்டடா? எந்த பொண்ணு இந்த வீட்டு வாசலையே மிதிக்க கூடாதுன்னு சபதம் செஞ்சனோ அவ கூடிய ரகசியமா குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய வேற பத்திக்கிட்டீடா. ஒண்ணு நிறுத்துமா. நீ எதுக்கும் துணிஞ்சவன் எனக்கு நல்லா தெரியும். இப்ப நானும் துணிஞ்சிட்டேன். உன் புள்ள இல்லையா? இனிமே உன் வீடு வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம். நான் வரேன். குட் பை. கத்துடி, நல்லா கத்து. இனிமே உன் குரலுக்கு யாருமே கட்டுப்பட மாட்டாங்க. உன் திமிரு, அந்தஸ்து, அகம்பாவத்தினால அன்னைக்கு கட்ட புருஷான என்னையே விட்டு விட்டு வெளியே அனுப்பிச்ச. இன்னைக்கு பெத்த குழந்தைகளுக்கு அந்த சூழ்நிலை ஏற்படுத்திட்ட. இனிமே உன் சொத்து, உன் திமிரு, இந்த கைத்தடிங்க இதுதாண்டி உன் தலையெழுத்து. அன்பு, பாசம், சொந்தம், பந்தம் இதெல்லாம் உன் நிழல் பக்கம் கூட வராதுடி. இத பாருமா, மாப்பிள மாதிரி தங்கமான பையன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வீட்டுல உங்க அம்மாவும் இந்த பக்கரி பசங்க இருக்கிற வரைக்கும் நிம்மதியா வாழ முடியாதுமா. கூழோ குடிசையோ உன் புருஷன் கூட தனியா போய் நிம்மதியா இருமா. ஆமா கீதா, அவர்தான் உன் அப்பா. தம் புருஷனை புருஷன் சொல்லி வெக்கப்படுறவதான் உன் அம்மா. என் தங்கச்சியை கொண்டு வந்து இந்த வீட்டுல வாழ வைக்க வரைக்கும் இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி உங்க அம்மா கிட்ட நான் சபதம் போட்டிருந்தேன். அதனால தான் நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லல. அம்மா, உங்க வயித்துல புள்ளையா பிறந்தோமேன்னு நினைச்சா ரொம்ப அவமானமா இருக்கு. வாங்க வாங்க போலாம். கீதா, நீ தனி கட்ட உன்னால என்ன செய்ய முடியும் சொல்லி என்கிட்ட சவால் விட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே இங்க தனி மரமா நிக்கிறீங்க. உங்களுக்கு சொந்தமா இருந்த 4 பேரும் உங்களை எச்சியலிய கசக்கி தூக்கி எறிகிற மாதிரி எரிச்சிட்டு போயிட்டாங்க. செல்வங்கிற உண்மையான சொல்லுக்கு அர்த்தமே பங்களா, காரு, எஸ்டேட்டு, பொமரேனியன் நான் இல்லைங்க. நம்ம கஷ்ட காலம் வரும்போது நமக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கிற 4 சொந்தக்காரங்க, இல்லைன்னா 4 நண்பருங்க. உங்களுக்குன்னு சொந்தமா இருந்த 4 பேர் உங்களை விட்டுட்டு போயாச்சு. இப்ப சொல்லுங்க, ஜெயிச்சது நானா இல்ல நீங்களா? அதுக்குள்ள ஜெயிச்சிட்டதா கனவு காணாத. மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது பணம். அது என்கிட்ட நிறைய இருக்கு. பணத்தை தூக்கி விட்டறிஞ்சா இப்ப வெளியே போனாங்கல்ல, அவங்களாம் நாய் மாதிரி என் கால வந்து விழுவாங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயுமாப்ல. அது இல்லனா வயிறு காயும். இந்த உலகத்துல பணத்தால என்னால எதையும் வாங்க முடியும். எதையும் வாங்க முடியும். முடியும் முடியும் முடியும். கார் வாங்குவேன், பங்களா வாங்குவேன், எஸ்டேட் வாங்குவேன், சொத்து வாங்குவேன், மஞ்சள் குங்குமம் சொல்லுங்க அத்தை, வாங்க முடியுமா? நீங்க கோடி கோடியா பணத்தை தூக்கி எறிஞ்சாலும் இந்த உலகத்துல வாங்க முடியாத சில பொருட்கள் இன்னும் இருக்கு. ஆனா அதெல்லாம் ரொம்ப புனிதமானது. அன்பு, பாசம், நேசம், சொந்தம். உங்களுக்கு சொந்தமா இருந்தவங்க எல்லாம் அவங்க விட்டுட்டு போயாச்சு. இப்ப உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஜால்ரா பசங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சொல்றவங்க. குடுக்கிற கையை எடுக்கிறதுக்குள்ள வெடுக்குன்னு கிடைக்கிற நாய்ங்க. உங்க பணத்துக்காக உங்களை ஒரு நாள் கொலை செய்ய கூட துணிய பயப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு நேரம் வந்தா இந்த உலகத்துல எவனும் வந்து உங்களை காப்பாத்த மாட்டா. இந்த மாப்பிள்ளை தான் வந்து உங்களை காப்பாத்துவான். குட் பை. தங்கச்சி, அவன் பேசுனதை வச்சு நீ குழம்பிராதம்மா. கடைசி வரைக்கும் நாங்க உன் கூட தான் இருப்போம். உன் பாயிண்ட் தாமா கரெக்ட். அதுலயும் நீ ஸ்ட்ராங்கா நில்லு. நீட் அத்த ஒரு அரசாங்கத்தை உருவாக்கவும் அழிக்கவும் வேண்டிய அளவுக்கு பணம் உங்க. அந்த பணத்தை வச்சுட்டு இந்த 4 பேரை விலைக்கு வாங்க முடியாது. தன்னால வருவாங்க. அப்படி வரலைன்னா சொல்லுங்க, வேலூர்ல இருந்து நான் ஆள் கொண்டு வர்றேன். வேலூர்ல இப்ப எதுக்கியா? சென்ட்ரல்ல இருந்து ஆள் கொண்டு வர்றேன். ஐயோ, அது ஏதோ மாப்பிள, நீங்க வந்த நேரம் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கு. பணம், அந்தஸ்து, செல்வாக்குன்னு அலையிற அவளுக்கு இதெல்லாம் புரிய போறதில்ல. அவளும் இங்க இருந்திருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க மாமா. எத்தனை நாளைக்கு தான் அத்தை அந்த கொள்ளைக்கார கும்பலோட சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்களே உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. ஆமா, நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா கோழி கூவிடும். புதுசா கல்யாணம் ஆனவங்களா இருக்காங்க, அவங்க சந்தோஷமா இருக்க வேண்டாம்? ஆமா, அதுவும் சரிதான். இப்ப எப்படி? ஆமா, உனக்கு எல்லாம் சொல்லணும்டா. நேரா போக கதவு இருக்கு, அந்த தோரையாக கட்டில் இருக்கும், கட்டமையில மெத்தை இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கே தெரியும். வாடி கண்ணு குட்டி போலாம். வாருங்கள் கீதா அவர்களே, அமருங்கள். பாவம் ஏசி அறையில பட்டு மெத்தையில இருக்க வேண்டிய பைங்கிளியே இந்த ஜெயிலுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. இது ஜெயிலும் இல்ல, நான் கைதியும் இல்ல. ஆனா என் மனசுங்கிற ஜெயில்ல நீங்க தான் கைதி. நான் கைதியா? ஆமா, சாதாரண கைதி இல்ல, ஆயுள் கைதி. இதுல இருந்து
நீங்க தப்பிக்கவே முடியாது. ரவி, அங்க என்ன செஞ்சுட்டு இருக்க? அத்த, இத்தனை வருஷமா பீரோல இருந்த நகை பணம் எல்லாம் விடுதலைக்காக போராடிட்டு இருந்தது. அதான் நானே விடுதலை கொடுத்து என்னோட எடுத்துட்டு போறேன். என்கிட்ட இருந்தாலும் ஏதோ பிரயோஜனப்படும். பீரோல தூங்கிட்டு இருந்தா யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதான் நானே எடுத்துக்கிட்டேன். நீட்ட என்னடா ஆச்சு உனக்கு? என்ன வாய்க்கு வந்த மாதிரி உளற? நான் அப்படி பேசல. அது என்னோட கல்ச்சர், அதாவது கலாச்சாரம். அத்த, நான் ஒரு இடத்துல அடக்க ஒடுக்கமா இருக்கேன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி ஏதோ பெருசா செய்ய போறேன்னு அர்த்தம். ஐ எம் a very innocent man. என்னோட இடத்துல இன்னொரு ஆம்பளை இருந்தான்னு வச்சுக்கோங்க, பொல்லாத வயசுல போலாம் பாரி அப்படின்னு கேட்டிருப்பான். நான் அப்படி இல்ல. 9 மணிக்கு பாம்பே ஃபிளைட், டைம் ஆயிடுச்சு, வரட்டா நீட்டா. ரவி நில்லு, அசஞ்சா சுட்டுடுவேன். சுட்டுடுவியா? நீயா? வர அத்த. ஐயோ, என்னம்மா தங்கச்சி இப்படி பண்ணிட்டியே? அண்ணே, அண்ணே, இவன் துரோகி. என்ன கேவலமா பேசினான்னு என் பெட்ரூம்குள்ள வந்து என் பண நகை எல்லாத்தையும் கொள்ள அடிச்சுட்டு போயிட்டான். இவன் மனுஷன் இல்ல, மிருகம். அவனை நான் தான் ஆத்திரத்துல கொன்னுட்டேன்னு. என்னம்மா அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே? சரி, இதை எப்படி மூடி மறைக்கணும்னு எனக்கு தெரியும், நீ கவலையப்படாத. யோ, தூக்கியா? தூக்கா? யாருக்கு தூக்கு? சுட்டவங்களுக்கு தானே தூக்கு. உனத்த தூக்கியா? ஒதுக்கணும். நல்ல, நல்ல. ஆச்சு, லாபம். 6 மாசம் வெளியே 6 மாசம் உள்ளன்னு ஜாலியா இருந்தேன் ஐயா. இப்ப மொத்தமா உள்ளதால பாக்குறியே. இப்ப அந்த டீடைல்ஸ் எல்லாம் எதுக்கியா? பொழுது விடிஞ்சிட போதே, மண்ணை வெட்டி தள்ளியா? நீட்டு. இது அவன் சொன்னா, இப்ப நான் சொல்றேன். தங்கச்சி, நீ செஞ்ச கொலை யாருக்கும் தெரியாம மண்ணை மூடி மறைச்சிட்டோம். சாதாரணமா மறைக்கல, 12 அடி தோண்டி புதைச்சிருக்கோம். போலீஸ் நாய் வந்தா கூட மொப்ப முடிக்க முடியாது. இது மட்டும் வெளியே தெரிஞ்சது வேலூர் தான். அது மட்டுமா, கடைசியில தூக்குல வேற தொங்குதுமே. தூக்குனாலே கடைசி தானே. பேசாம அண்ணன் கொடுத்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுருங்க. கையெழுத்தா? எதுக்கு? எதுக்கா? உன் ஆஸ்தி பாஸ்தி எல்லாத்தையும் உன் சம்மதத்தோட எங்களுக்கு எழுதி கொடுத்ததா பத்திரம். நீ பத்திரமா இருக்கணும்னா இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு, இல்லன்னா தொங்குவேன். அண்ணே, உங்களை எவ்வளவு நம்பினேன், நீங்களே இப்படி பண்ணலாமா? இப்பவும் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும் தாமா பணத்தை ஆழமா நோண்டி புதைச்சிருக்கிறோம். அதுக்காக வேணும் 5 லட்சமோ 10 லட்சமோ தர்றேன், வாங்கிக்கங்க. எதை வேணாலும் என் பணத்தால வாங்கிடுவேன்னு அடிக்கடி சொல்லுவிய. உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை வாங்கிரு சொல்ல விட்டது. முடியாது, முடியாது. உங்க சுயரூபம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஏமாத சமயம் பார்த்து என் சொத்தையெல்லாம் அபகரிச்சுக்கிட்டு போக வந்த திருட்டு பசங்க நீங்க. ஐயோ, என் பிள்ளைங்களுக்கும் புருஷனுக்கும் கொடுக்காத மரியாதையை நான் உங்களுக்கு கொடுத்தேனே. எனக்கு வேணும், எனக்கு வேணும். மரியாதையா வெளியே போங்க, இல்ல இல்ல ரவியை சுட்டு கொன்ன மாதிரி உங்களையும் கொன்னுடுவேன். என்ன மிரட்டுறியா? இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள இந்த பத்திரத்துல நீ கையெழுத்து போடல, உன்னை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு சொந்தமானவங்க எல்லாம் விட்டுட்டு போயாச்சு. இப்ப உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஜால்ரா பசங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சொல்றவங்க. குடுக்கிற கையை எடுக்கிறதுக்குள்ள வெடிக்கன்னு கிடைக்கிற நாயிங்க. உங்க பணத்துக்காக உங்களை ஒரு நாள் கொலை செய்ய கூட துணிய பயப்பட மாட்டாங்க.
ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். நிறுத்து. இழுத்துட்டு போ. வழியில கட்டிடாதீங்க. எல்லாரும் போ. விநாயகம் அந்த பத்திரத்தை எடு. தங்கச்சி இப்போது ஒரு கையெழுத்து போடு. என் உயிரே போனாலும் நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன். என் சொத்து என் பிள்ளைகளை பேரனையும் தான் சேரும். அடே புள்ள பேரன் சென்டிமெண்ட்லாம் பொத்துக்கிட்டு வருதோ. விநாயகம் அந்த சென்டிமெண்ட்டை எடுத்துட்டு வந்திருக்கிறியா? எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கிட்டு வந்து தங்கச்சி கிட்ட காட்டு. வரேன். ஐயோ எங்க ராஜா ராஜா. டேய் குழந்தை மிரண்டு போயிருக்கு, விளையாட்டு காட்டுங்கடா. ஐயோ குழந்தை ஒண்ணு செஞ்சிடாதீங்க பாவி. குழந்தைய கொன்னுடாத பாவீங்களா. அந்த பச்சை மண்ணை ஒண்ணு செய்ய வேண்டாம் சொல்லுங்க. உங்களுக்கு கையெழுத்து தானே போடணும், நான் போடுறேன். சிதாப்புகளா இது எப்படி இருக்கு? வர நீ வருவேன்னு தெரியும்டா. டேய் மாப்பிளை கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்க போங்க. ஹீரோ ஹீரோ கொஞ்சம் நிறுத்துங்க. என்ன தங்கச்சி தகச்சு போய் பாக்குற? நீ இவனை சுட்டது, இவன் செத்தது, இவனை நாங்க புதைச்சது எல்லாமே செட்டப் தான். பாவீங்களா. நீங்க நல்லவர், என்ன விட்டு. இவன் வேற என்னையா இது? என்ன அது வேலூரோட பயங்கரமா இருக்கு? எங்கயா அந்த கொரில்லா?
மன்னிச்சிடுமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு, ஓடி வா. சித்தா போகலா, எங்க ஓடுறீங்க? வேலூருக்கு. இதா வர. வாங்க சார். இந்த சித்தப்பங்களா, இவரையும் கூட்டிட்டு போங்க. ஒரு பானை சோறு சமைச்சா 3 பேர் பங்கு போட்டுக்கலாம். ஒரு பானை சோறு இவனுக்கே பத்தாது. இன்ஸ்பெக்டர் சார், இந்த 3 பேர் தான், விளங்க மாட்டுங்க. நீங்க ஒண்ணும் விளங்க மாட்ட வேணாம், விலங்கு நானே வச்சிருக்கேன். பின்னால யூஸ் ஆகும்னு முன்னாலே வேலூர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப எதுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம்? கதை முடிய போகுது, இப்ப கூட சொல்லக்கூடாதா? நீட் நீட், நீ நீட்னது போதும், பொறுப்படு. இரு இரு, என் மருமக பிள்ளைங்களுக்கு நான் தான் எடுப்பேன். நீ போ. ஆடேங்கப்பா. அத்தை எனக்கு. எல்லாரும் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. என்ன முழிக்கிற? இப்ப அத்தை பூரா சேஞ்சுடு. பச்சை கொடி காட்டியாச்சுல. 1 2 3. மாப்பிள்ளை, நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இங்கேயே இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. எங்க மாப்பிள்ளை என்ன அங்கே நின்னுட்டீங்க? நான் உங்க வீட்டு மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு இங்க வரல அத்தை. உங்களை திருத்தி நீங்களும் சந்தோஷமா இருந்து மத்தவங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். என் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு கொடுங்க. நீங்களும் உங்க குடும்பத்தோட அந்த ஆண்டோடைய அருள் பெற்று சந்தோஷமா இருங்க. வணக்கம்.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.